சொல்லி யோசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சோழி பிரசனம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்காதா அப்படிங்கறத டக்குன்னு நமக்கு சொல்லும். நம்ம ஜாதக ரீதியா கூட கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஜோதிடர்களே ஒரு நேரங்கள்ல வந்து கன்ஃபியூஸ் ஆகுற நேரங்கள்ல பயன்படுத்துற பிரசன்ன முறைகள்ல ஒண்ணுதான் இந்த சோழி பிரசனம். இந்த சோழி பிரசனம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இறை அருள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இறை அன்பாலையும் ஈர்க்கப்படணும். அதாவது உபாசன தெய்வம் வேணும். அதே மாதிரி குலதெய்வ அருள் வேணும். அதே மாதிரி வந்து இந்த சோழிகளை தொடும் கைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட கடாட்சம் இருக்கணும். அந்த மகாலட்சுமியோட கடாட்சம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மகாலட்சுமி ஆகிய அம்மாவுக்கு பிடித்த மருதாணிகளை வந்து பெண்கள் சோழி பிரசனம் பார்க்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐயா நன்றி. மியூட் போடுங்க, ரெக்கார்ட் ஓடிட்டு இருக்கு, தயவு செய்து இடையில கைகள்ல வந்து மருதாணிகள் வச்சிருக்கும் போது நம்ம மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்குங்கிறதும், அம்மாவுக்கு உகந்த வந்து வெள்ளி மோதிரங்கள், தங்க மோதிரங்கள், ஆண்கள் பாத்தீங்கன்னா சோழி பிரசனம் பாக்குறவங்க இந்த 3 விரல்களையும் வந்து பாத்தீங்கன்னா மோதிரங்கள் அணிந்திருப்பாங்க. அது மாதிரி இந்த கைகளே வந்து பாத்தீங்கன்னா அந்த சோழிகளை அலசும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மகாலட்சுமிக்கு உரிய அந்த மோதிரங்கள், இந்த மருதாணி இதெல்லாம் வச்சுட்டு இது பண்ணும் போது இது கூட அந்த தெய்வங்கள் பேசும் அப்படிங்கிறது வந்து முதல்ல ஒரு பேசிக்கு. அதனால வந்து சோழி பிரசனம் படிக்கிறவங்க, சோழி பிரசனம் சொல்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வசதிக்கு மோதிரங்கள் போட்டுக்குவாங்க. குறிப்பா இந்த மருதாணி இட்டுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு வந்து நம்ம சோழி பிரசனத்துக்குள்ள போக போறோம். அதாவது சோழி பிரசனம் வந்து கத்து கொடுக்கல. இன்னைக்கு சோழி பிரசனத்துக்கு பலன் கேட்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பலன் சொல்ல போறோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து காணிக்கை இல்லாமல் வந்து கேட்க கூடாது அப்படிங்கறதுனால உங்க எல்லாரோட சார்பாகவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சோழி பிரசனம் பாக்குற அனைவருக்கும் சேர்த்து காணிக்கை வந்து இங்க பிரச்சனையா கட்டப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்ச்சனை இல்லாம கேட்கிற இந்த காரியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ தடைகளை ஏற்படுத்தும். பிரசன்னத்துல தர்ச்சனை இல்லாமல் பார்க்கப்படும் எந்த ஜோதிடமும் குலதெய்வ தடையை ஏற்படுத்தும். அதனால இப்ப பிரசன்னத்திற்கு கேள்வி கேட்கறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து உங்களுக்கு ஆன்லைன்ல நம்ம பதில் சொன்னாலும் உங்க குலதெய்வங்களை உள்வாங்கிக்கோங்க, அவங்கள மனசுல நிலை நிறுத்திக்கோங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கறதையும் வேண்டிக்கோங்க. அதே மாதிரி ஒரு இப்ப பார்க்க போற பிரசன்னத்துக்கு ஒரு காணிக்க அப்படின்னு உங்க மனசால ஒன்ன எடுத்து வச்சிருங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த காணிக்கையை வந்து குலதெய்வ கோயில்கள்லயோ இல்ல உங்க இஷ்ட தெய்வ கோயில்கள்லயோ இல்ல உங்களுக்கு இல்லாதவங்க யாருக்கோ அதை தானம் பண்ணிருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு மேலும் ஒரு வழியா இருக்கும். சரி, நம்ம சோழி பிரசனத்துக்குள்ள போகலாம். சோழி பிரசனம் பாக்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சூரிய சந்திரரை வணங்கிக்கணும். அதுக்கு முன்னாடி விநாயகர் பெருமானை வந்து வணங்கிக்கணும். இங்க விநாயகருக்கு ஒரு சோழியும், சூரிய சந்திரருக்கு ஒரு சோழியும், அதற்கு அடுத்தபடியா குரு பகவானுக்கு ஒரு சோழியும், குலதெய்வத்துக்கு ஒரு சோழியும், நம்ம உபாசகா தெய்வத்துக்கு ஒரு சோழியும், இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு சோழியும் எடுத்து வச்சுக்கலாம். அவங்களோட இதுதான் சோழி எடுத்து வைக்கிற முறை. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அந்த தெய்வங்களுக்கு எத்தனை சோழிகள் எத்தனை தெய்வங்களை வணங்க வேண்டுமோ அதற்கான சோழிகளை வந்து நடுவுல எடுத்து வச்சுப்பாங்க. இது வந்து இந்த வீடியோட எண்ட்ல வந்து உங்களுக்கு இந்த சோழி பலகை எப்படி இருக்குங்கிறத நான் முழுசா காட்டுறேன். இப்ப நம்ம வந்து பிரசனத்துக்குள்ள போகலாம். இன்றைய கேள்வி வந்து யாரு கேட்க போறீங்களோ அவங்க வந்து கேள்விக்கு முதல்ல ரெடி ஆயிக்கோங்க. அவங்க பேர் சொல்லுங்க. காந்தன் ஐயா மதுரை, அவருதான் முதல்ல கேள்வி கேட்க போறாரு. அடுத்தது வந்து சுமதி ஞானசேகர் அப்படிங்கிறது. முதல்ல காந்தன் ஐயா அப்படிங்கிறவரை நான் இது பண்றேன். அவரை வந்து நான் பின் பண்ணிடுறேன். காந்தன் ஐயாவை பின் பண்ணிடுறேன். அவர் உங்களுக்கு ஈக்குவலா தெரிவாரு. வாய்ப்பு இருக்கிறவங்க சோழி கேட்கிறவங்க ஆண்ட்ரைஸ் பண்ணவங்க வீடியோல வந்தா வாய்ப்பு இருந்தா வாங்க, அப்படி இல்லைன்னா வாங்க. நன்றி. கேளுங்க ஐயா. காந்தன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்களுக்காக வந்து இப்பொழுது சோழி பிரசனம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனால உங்களோட குலதெய்வத்தை நீங்க மனசுல வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு உங்களோட கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. நான் வந்து கோவில் அர்ச்சகரா இருக்கேன். ஜோதிடம் வந்து கத்துக்கிட்டு இருக்கேம்மா. அந்த ஜோதிடன் வந்து நல்லா பலன் சொல்லி எல்லாருக்கும் நன்மை செய்யணும், இறைவன் அருளால வந்து வர்றவங்களுக்கு வந்து நல்லா பலன் சொல்லணும். அதுக்கு உண்டானது எனக்கு இதாம்மா கேள்வி. கேக்குறீங்க உங்களுடைய கேள்வி. நன்றி.
ஐயாவோட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, ஜோதிடத்துல வந்து நான் வாக்குப்பளித்தோட பெரிய ஆளா வருவனா அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் கேக்குற இடம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கோவில்ல இருந்துட்டு தான் கேக்குறாங்க. நமக்கு காட்சி அளிக்கிறதும் பாத்தீங்கன்னா இறைவனுக்கு முன்னாடி இருக்கிற இது வைகை விநாயகர். விநாயகர் கோவில்ல இருந்து கேக்குறாங்க. அவருக்கு முன்னாடி இருக்கிற எலி வந்து நமக்கு இன்னைக்கு தெரியுது. அவர் சார்பா வந்து நம்ம இன்னைக்கு அவருக்கு சோழி பிரசனம் பார்க்க போறோம். ஓம் நமச்சிவாயா. சோழிகள் ஊற்றப்படுது. அவருக்காக சோழிகள் எடுக்கப்பட்டுவிட்டன. ஐயாக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னம் தனுசு லக்னம் இருந்திருக்கு. தனுசு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல வந்து கேது பகவான் அமர்ந்திருக்காரு. சரிங்களா? 10ஆம் இடம் கேள்வி வந்து தொழில் சார்ந்த கேள்வி. சரிங்களா? 10ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காரு. இந்த கேது பகவானை பார்ப்பது வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து பாக்குறாங்க. தனுசு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பாக்குறாங்க, ராகு பாக்குறாங்க, 10ல வந்து கேது இருக்கிறாங்க. சரிங்களா? 5 கூட 10ஆம் அதிபதி சம்பந்தப்படுறாங்க. அதே மாதிரி லக்னாதிபதியாகிய குரு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு ரிஷபத்துல அமர்ந்து ஐயாவின் 10ஆம் வீட்டை வந்து பாக்குறாங்க. அப்ப ஐயாவுக்கு வந்து தெய்வ அனுகூலம் வந்து இருக்கு. குரு பாக்குறதுனால தெய்வ அனுகூலம் இருக்கு. அதே மாதிரி பூர்வ புண்ணியம் சொல்லப்படுற 5ஆம் அதிபதி செவ்வாயும் பாக்குறதுனால குலதெய்வ அருளும் இருக்குது. அதே மாதிரி 5ல ராகு இருக்கிறதுனால அதுல வந்து சின்ன ஏமாற்றங்களும் இடைஞ்சல்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 10ல வந்து கேது இருக்கிறதுனால 10ஆம் இடமே கேது அமர்ந்து இருக்கிறதுனால இவங்க தொழில் வந்து இறைவனை முன்னிறுத்தி கேதுக்கு அதிபதியாகிய விநாயகர் அவங்க முன்னிறுத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10ல அவரே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகரை இவங்க முன்னிறுத்தி செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க பூர்வ புண்ணியத்தையே வந்து தூக்கி நிறுத்துற மாதிரி இவர் பேர் பெற்று இந்த தொழில வர முடியும். குலதெய்வ அருள் இருக்கு. இன்னொன்னு யோசிச்சீங்கன்னா இவரோட 5ஆம் வீட்டு அதிபதி ஆகிய செவ்வாயோட வீட்டுலதான் இவரோட 10ஆம் வீட்டு அதிபதி அதாவது புதன் போய் அமர்ந்திருக்காரு. 10ஆம் வீட்டு அதிபதி 6ல மறைந்து இருந்தாலும் அதற்கு வீடு கொடுத்த 5ஆம் அதிபதி இத பார்த்து இவரோட தொழிலை வந்து தூக்கி நிறுத்துவாரு. குலதெய்வ அருள் இருக்கு. அதனால வந்து ஐயா கேட்ட மாதிரி இதனால வந்து நான் சம்பாதிப்பனா, பேர் புகழ் வருமா அப்படின்னு கேட்டா சம்பாதித்த காட்டிலும் ஐயாவுக்கு வந்து இந்த ஜோதிட தொழில வந்து பேர் புகழ் கிடைக்கும். சம்பாத்தியம் வந்து குறைவா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10ல் கேது அமர்ந்ததுனால சம்பாத்தியம் வந்து குறைவா இருக்கும். ஆனா குலதெய்வ அருளால இந்த ஜோதிட தொழில் வந்து அவருக்கு பலித்தம் தரும். காரணம் வந்து 10க்கு நித்திய பணி, அந்த இடத்துல வந்து அது கன்னி, அதுல கேது உட்கார்ந்துருக்காரு. புதன் வீடா இருக்கும் போது அவர் விநாயகரை முன்னிறுத்தி செய்யும் போது வந்து இதுல வந்து இவரை வந்து எல்லாரும் கும்பிடுறது அந்த மாதிரி எல்லாமே நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3, 7, 11 நல்ல ஜோதிடர், 2, 6, 10 சம்பாதிக்கும் ஜோதிடர். ஐயா வந்து 3, 7, 11 நல்ல ஜோதிடர், பெயர் வாங்கக்கூடிய ஜோதிடர். இதுதான் ஐயாவின் பிரசன்னத்துக்கு நம்ம கொடுத்திருக்க பதில். நன்றியா. நன்றிங்கம்மா. நன்றி. நல்லதுங்கம்மா. கொஞ்சம் பதில் கொஞ்சம் ஸ்லோவா ஆகாது, கொஞ்சம் குயிக்கா முடிச்சிருங்கம்மா. ஏன்னா எல்லாரும் இருக்காங்க. நாம வந்து இவ்வளவு நேரம் ஒருத்தருக்கு பதில் சொன்னோமா அப்புறம் வகுப்பு அப்படிங்கறது ரொம்ப குறைஞ்ச வந்து போயிடும். அடுத்தது சுமதி ஞானசேகரன் அவங்க கேள்விக்கு வாங்க. அம்மா வணக்கம்மா, நான் சுமதி பேசுறேன் சேலத்துல இருந்து. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? இது ஜோதிடம் கத்துக்கணும்னு நான் இந்த ஃபீல்ட்ல வரல, அதான் வாய்ப்பு கிடைச்சி வந்தேன் நானு. சில நேரங்கள்ல பார்த்தா கத்துக்கணும் இருக்கு, சில நேரங்கள்ல பார்த்தா இல்ல இதுல இருந்து வெளியில போயிடலாம்னு தோணுது. இது எப்படி வருமா வராதா, இதை மட்டும் எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரிம்மா, சுமதி உங்களுக்காக இப்ப நம்ம சோழி கலவையில சோழி ஒட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க உங்க குலதெய்வ அருள்ல வேண்டிக்கோங்கம்மா. சரிங்கம்மா.
அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா சோழிகள் ஊற்றி சோழிகள் எடுக்கப்பட்டுருச்சு. என்ன லக்னம் வருதுன்னா சிம்மம், கன்னி, துலாம். அம்மாக்கு வந்து விழுந்திருக்கிறது வந்து விருச்சிக லக்னம். சரிங்களா? அம்மா வந்து ஜோதிடம் படிக்கலாமா படிக்க வேண்டாமா, எனக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொதுவா வந்து ஜோதிடம் ஒருத்தவங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா புதன் சம்பந்தப்படணும். சரிங்களா? அதே மாதிரி அவங்களுடைய லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி 12ஆம் இடத்துலயும் மாந்தி அமர்ந்திருக்காரு. அதாவது வாக்குஸ்தானம் வலிமை பெற்றா அவங்களுக்கு ஜோதிடம் வரும். இவங்களுடைய வாக்குஸ்தான அதிபதி விருச்சிக லக்னத்துக்கு வாக்குஸ்தான அதிபதியாகிய குரு வந்து லக்னத்துக்கு 7ல உட்கார்ந்து லக்னத்தை பாக்குறாரு. சரிங்களா? லக்னத்தை பாக்குறாரு அப்படிங்கும் போது இவங்களுக்கு வாக்கு பலித்தம் வரும். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெய்வ அனுகூலங்கள், தெய்வத்தை முன்னிறுத்தி இவங்க வந்து படிச்சாங்கன்னா படிப்பு வரும். ஆனா இவங்க வாக்கு பலிக்கும். ஜோதிட ரீதியா பலிக்குமா அப்படின்னு கேட்டா, ஜோதிடத்துக்கு அதிபதியாகிய புதன் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ல மறந்துட்டாரு. சோ இவங்க ஜோதிடத்தை காட்டிலும் இவங்க இறையருளால நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்ற வாக்கு பலித்தம் இவங்களுக்கு இருக்குது. ஆனா ஜோதிடம் மூலமா இவங்க மேல வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. நன்றிங்கம்மா. நன்றிம்மா. அடுத்தது ஜெயஸ்ரீ அம்மா. ஜெயஸ்ரீ அவங்களுக்காக சோழி பலகையில சோழி ஊட்டிட்டு இருக்கேன். அம்மா நீங்க பேசுங்கம்மா, உங்க கேள்வியை சொல்லுங்க. உங்க கேள்விகளை சொல்லுங்க. உங்க வாய்ப்புமா. ஜெயஸ்ரீமா சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. அம்மா நான் ஜெயந்தி ஸ்ரீ நாமக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கும் ஜோதிடம் நான் இப்போ படிச்சிட்டு இருக்கேங்கம்மா. ஜோதிடத்துல நான் நல்லபடியா பேரும் புகழும் வாங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி. பாத்துருங்க. உங்களுக்காக சோழி உருட்டப்பட்டு லக்னத்துக்காக சோழிகள் எண்ணி கொண்டு வருகிறேன். சரிங்களா? உங்களோட லக்னம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விழுந்திருக்கிறது கும்ப லக்னம் விழுந்திருக்குமா? சரிங்களா? கும்ப லக்னம் விழுந்திருக்கு. உங்களுக்கு லக்னத்திலேயே வந்து சனி பகவான் வந்திருக்காங்க. பொதுவா ராகு சனி சம்பந்தப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் சம்பந்தமா படிப்போம் அப்படிங்கிற ஆர்வம் வரும். உங்களுக்கு லக்னத்திலேயே லக்னாதிபதி ஆட்சியா உட்கார்ந்துருக்காரு. கும்ப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி பிளஸ் 7, 5, 8க்குரியவர் தான் புதன். அவர் 3ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. 3ங்கிறது உபஜய ஸ்தானம் தான். இந்த ஜோதிடம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வர்றதுக்கு கொஞ்சம் தாமதங்கள் ஆகும். ஸ்ட்ரகிள் போராட்டங்கள் எல்லாம் மீறிதான் படிக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துக்குரிய குரு வந்து 4ல போயிட்டாரு. 2ஆம் இடத்துல ராகு செவ்வாய் அமர்ந்திருக்காங்க. அதனால ராகு செவ்வாய்ங்கும் போது உங்களோட வாக்கு பலித்தம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்குமா. அதனால வந்து தாமதமா உங்களுக்கு இந்த ஜோதிடம் வரும். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றி. அடுத்தது மெய் துர்கா, உங்களை பின் பண்ணிருக்கோமா, நீங்க பேசலாம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா என்னோட கேள்வி என்னன்னா, எங்க அப்பாவோட சொத்துல இருந்து பணம் எனக்கு கிடைக்குமா? ஓகே, உங்களுக்காக சோழி ஊட்டிட்டேம்மா. மீனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம். உங்களுக்கு விருச்சிக லக்னம் விழுந்திருக்குமா? சரிங்களா? விருச்சிக லக்னத்துக்கு அதாவது உங்களுக்கு தேவை வந்து தாய் வழி சொத்து தானேமா? தாயும் தந்தையும் 2 பேரும் சேர்ந்து தான் சம்பாதிச்சுதுங்க. 2 பேர் சம்பாதிச்சதுன்னா இப்ப பெண்ணுங்கும் போது உங்களுக்கு இப்ப தேவை உங்க அம்மா வீட்டு வழி சொத்து, அதாவது அப்பா வீட்டு வழி சொத்து. சரிங்களா? கரெக்டா சொல்லுங்க. அதாவது அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சம்பாதிச்சது. இப்ப பாக பிரிவினைக்கு தம்பிமாரு அன்னைமாரு அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு வருமானு கேக்குறீங்க, அப்படியா?
ஆமா, உடன்பிறப்புகள் இருக்காங்க மேம். அவங்களுக்கு வந்து நான் ப்ராப்பர்ட்டியே கொடுத்துட்றேன், எனக்கு அமௌண்ட் கொடுங்கன்னு நான் சொல்லி கேட்டிருக்கேன். அது எப்ப வரும்? அவ்வளவுதான். அதாவதுமா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்தை வந்து குரு பாக்குறாரு. சரிங்களா? அந்த சரி விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம், நீங்க பிறந்த இடம். சரிங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து உங்க லக்னத்தை பாக்குறாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் செவ்வாயும் இருக்கிறாங்க. அதனால உங்க சகோதரன் சகோதரிக்கு நீங்க உரிய பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். இல்ல இல்ல, நான் குடுக்கலைங்க, அவங்க எங்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அந்த அமௌண்ட் எனக்கு கிடைச்சிரும் இல்லைங்க? அந்த அமௌண்ட் உங்களுக்கு நல்லபடியா கிடைச்சிடணும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 7ல உட்காந்து லக்னத்தை பாக்குறாரு. தனகாரகரும் அவர் தான் விருச்சிக லக்னத்துக்கு. அதனால உங்களுக்கு தனமா இருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பணம் உங்களால செட்டில் பண்ண முடிஞ்சாலும் செட்டில் பண்ணி வாங்கிக்கலாம். இதுல என்ன ஒரு விஷயம்னா 5ஆம் இடத்துல ராகு செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க செட்டில் பண்ணணும்னு நினைச்சா அங்க கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வரும். நீங்க பணமா வாங்கணும்னு நினைச்சா பிரச்சனை இல்லை. பிரச்சனை வருங்களா? இல்லைங்களா? பிரச்சனை இல்லை, நல்லபடியா உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஓகே மேம், நன்றிங்க மேம். ஓகே, அடுத்தது வந்து ஆனந்த லட்சுமணன் ஐயா, உங்களை பின் பண்ணிருக்கேன், நீங்க உங்க கேள்வியை கேட்கலாங்க ஐயா. ஆனந்தன் லட்சுமணன் ஐயா, வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கய்யா? நாங்க விழுப்புரத்துல இருந்து பேசுறேங்கம்மா. விழுப்புரத்துல இருந்து. ஐயா, உங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க. உங்களுக்காக வந்து ஜோலிகள் உருட்டிக்கிட்டு இருக்கேன். உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டே உங்க கேள்விகளை சொல்லுங்க. என்னுடைய மகன் திருமணம் தாமதமாகுதுமா. சரிங்கய்யா. அது எப்ப முடியுங்கிறது கேள்வி. சரிங்க. சிம்மம், கன்னி, மீண்டும் விருச்சிக லக்னமே விழுந்திருக்கு. ஐயா, விருச்சிக லக்னம் விழுந்திருக்கு. நீங்க மகனோட திருமணத்துக்காக கேட்டுருக்கீங்க. கரெக்டாயா? மகன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மகன் அப்படிங்கும் போது 5க்குரியவர். சரிங்களா? அந்த 5க்குரிய குரு வந்து 7ல அமர்ந்திருக்காரு. சரிங்களா? 7ல அமர்ந்து உங்க லக்னத்தை பாக்குறாரு. சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா மகனின் திருமணம் வந்து 5ஆம் வீடுங்கிறதுனால அங்க கொஞ்சம் ராகுவும் செவ்வாயும் இருக்காங்க ஐயா. சரிங்களா? அதனால உங்க மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ப தோஷங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் தெரியுது சோழி பிரசனத்துல. அதனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேனி பக்கத்துல உத்தமபாளையத்துல போய் உங்க மகனை கூட்டு போய் ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணிக்கோங்க ஐயா. பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா உங்க மகன் திருமணத்தில் உள்ள தடை நீங்கி தெய்வ அனுகூலத்தால திருமணம் நல்லபடியா நடக்குங்க ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி. உத்தமபாளைய பரிகாரம் மறந்துடாதீங்க ஐயா. ஏன்னா காலகஸ்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவியோட ராகு கேது இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி பக்கத்துல இருக்க உத்தமபாளையம் தான். சோ திருமண தடை ராகு கேதுக்களால வர்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தமபாளையத்துல போய் ராகு கேது தடையை நீக்கிக்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 ராகு கேதுக்கு பரிகாரம் பண்றாங்க. 300 ரூபாய் மட்டும்தான் பணம். சரிங்களா? இது வந்து திருமண தடையால இருக்க எல்லாருக்கும் சொல்றதுனால இத வந்து கொஞ்சம் நீட்டி சொல்லிருக்கேன். அவ்வளவுதான். அடுத்தவங்க சொல்லுங்க. நன்றி. வேலுமணி ஐயா அடுத்தது வந்திருக்காரு. வேலுமணி ஐயா, உங்க கேள்வியே கேளுங்க ஐயா. வணக்கம் வேலுமணி ஐயா, எந்த ஊர்ல பேசுறீங்க? ஆமா, நான் வந்து பொண்ணு தாங்க, ஊட்டில இருந்து பேசுறேங்க. சந்தோஷம். வணக்கம்மா. வணக்கம், உங்க கேள்வியை சொல்லுங்க. ஆமா, எங்க வீட்டுக்காரோட பூர்வீக சொத்து வந்து கோர்ட் கேஸ்ல இருக்குங்க. சரிம்மா. அதோட அந்த பூர்வீக சொத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் பிரச்சனைக்கு அவளுமான்னு கேக்குறீங்க, அப்படித்தானே உங்க கேள்வி? வேலுமணி அம்மாக்காக சோழிகள் ஊட்டப்பட்டு சோழிகள் எடுக்கப்படுது. அம்மாக்காக வந்து பாத்தீங்கன்னா சோழிகள் உருட்டப்பட்டு சோழிகள் எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த சோழில ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைகளில் இருந்து கீழே போகல,
ஆனா வந்து பாத்தீங்கன்னா சோழி பலகையிலேயே வந்து நம்ம எடுக்கும் போது விழுகுது. அப்போ அம்மாவோட பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தீர்வதற்கு நாளாகும் அப்படிங்கறத சொல்லுது. இருந்தாலும் இப்ப சோழி உருட்டப்பட்டு விழுந்திருக்க லக்னம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் விழுந்திருக்கு. தனுசு லக்னம் விழுந்து 7ல சந்திர பகவான் உட்கார்ந்து அத நேரா வந்து பாக்குறாரு. அப்ப பிரச்சனைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற கணவன் வீட்டு சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 8க்குரியவன் 7ல வந்து உட்கார்ந்து அந்த பிரச்சனைய உறுதிப்படுத்துறாரு. பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாரு. 8க்குரியவர் 6ஓட சம்பந்தப்படுறாரு. அப்ப 6, 8 சம்பந்தப்படும் போது இந்த பிரச்சனைகளால வந்து இன்னும் கொஞ்சம் போராட்டம், இன்னும் கொஞ்சம் இந்த பிரச்சனை இழுக்கும் அப்படிங்கறத சொல்லுது. இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படும் அப்படிங்கறதையும் சொல்லுது. சரி, நம்ம வந்து பிரச்சனை வருங்கிறத சொல்றது பெருசு கிடையாது. இதுல இருந்து நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு தான் இப்ப நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அதாவது இவங்க கணவன் வீட்டு சொத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கணவன் அப்படிங்கும் போது இன்னைக்கு விழுந்திருக்க லக்னத்துக்கு 7 லக்னம் போட்டோம்னா 5க்குரியவர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் 6ஆம் வீட்டு செவ்வாய் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. அங்க சூரியன் இருக்காரு. அதனால வந்து சூரிய நரசிம்மரை இவங்க வழிபட்டாங்கன்னா இதற்குரிய தீர்வு கிடைக்குமா? சரிங்கம்மா. நரசிம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை வழிபாடு. சரிங்கம்மா, நன்றிங்க. நன்றி. அடுத்தது எம்.எஸ். பாரதி. எம்.எஸ். மாலதி. பாரதி பேசுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? ஐயா அவங்க பேசல. சரிங்க. தனலட்சுமி அம்மா நீங்க பேசுங்கம்மா. தனலட்சுமி அம்மா வணக்கம்மா, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. அதாவது நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். அந்த ஜாப்ல வந்து ஒரு 3 மாசம் இல்ல 4 மாசத்துக்கு ஒருக்க வந்து அப்பப்ப யாராவது என் மேல பெட்டிஷன் எழுதி போடுறாங்க. ஆனா எந்த கேஸும் நிக்கிறது இல்ல. எதுவும் எந்த பெட்டிஷனும் நிரூபணமாக்க முடியல, நிக்கிறது இல்ல. ஆனாலும் இது வந்து தொடர்ந்துகிட்டே போகுது. எனக்கு என்னன்னா, இனிமே இது வந்து தொடரக்கூடாது. அந்த தொடராம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு என் மனசுல தோணுது. இனிமே எனக்கு எதிரா வந்து கையில பேனா எடுத்தோ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே அவங்க பயப்படுற அளவுக்கு சட்ட ரீதியா ஏதாவது பண்ணணும், ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு தேடுறேன். அந்த வழி எனக்கு கிடைக்குமா? அப்படி கிடைச்சா நான் அதுல ஜெயிப்பேனா? அதுதான் கேள்வி. சரிம்மா, உங்களுக்கான சோழிகள் ஊற்றப்படுமா பலகையில? குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. அம்மாக்கு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம். அம்மா உங்களுக்கு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம்மா. நீங்க கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா யாரும் என்னை பத்தி புகார் கொடுக்கணும்னா பயப்படணும், அவங்களே மிரண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப இது பிரயோஜனமான ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்ம லக்னத்துக்குரியவர் உச்சமா உட்கார்ந்துருக்காரு. சரிங்களா? அப்ப வந்து நீங்க உங்களுக்குரிய கோர்ட்டு கேஸ் நீங்க யாரு போனாலும் அவங்கள வந்து மிரள வைக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் உங்களால எடுக்க முடியும் அப்படிங்கறத லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து சொல்றாரு. சரிங்களா? லக்னாதிபதி எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் 9ஆம் இடத்துல போய் ஸ்ட்ராங்கா இருக்காரு. சரிங்களா? உங்க 8ஆம் அதிபதி அதாவது 9க்குரிய செவ்வாய் வந்து 8ல மறைகிறாரு, ராகு கூட இருக்கிறாரு. சரிங்களா? அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி வலிமையாகி வீடு கொடுத்தவன் 8ல மறைறான் அப்படிங்கும் போது உங்களுக்கு இனிமே எதுக்கு நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். உங்களுக்கு எதிராக இனிமே யாரும் எதுவும் செய்ய பயப்படுவாங்க அப்படிங்கறத உங்களால நிரூபிக்கவோ செய்யவோ முடியும். ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். அடுத்தது லதா மகேஷ். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? என் பையன் 19 வயசு. ஒரு 9 மாசமா பிரச்சனையை நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். சரிங்க. 3 மாசமா சாப்பிடல.
என்னங்கம்மா? குழந்தை சம்பந்தமா என்ன பிரச்சனைன்னு சொல்ல இல்ல முடியுமா? இல்ல 19 வயசு. அவன் வந்து முஸ்லீமா மாற போறேன் அப்படின்ட்டு வாக்குவாதம் கொடுத்துட்டு இருக்கான். சரிங்கம்மா. படிப்பு முடிக்க போறான். ஆனா சாப்பிடல, தண்ணி கூட குடிக்க மாட்டேன்றான். எங்களை பார்த்தவன கடுமையா சொல்லு. ஆனா அவனை பின்னாடி யாரை ஏக்குறாங்கன்ற வண்டி தெரியுது. ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்ப அவன் சரிங்கம்மா. சாப்பிடணும், என் பேச்சு சாப்பிட எனக்கு சந்தோஷம் தான். வீட்டுல சாப்பிடணும். குழந்தைக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான்மா. சரிம்மா. மாறுறான், முஸ்லீமா மாற போறேன்னு சொல்றான். சரிம்மா. சரிம்மா. அழுகாதீங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அம்மாக்காக சோழிகள் உருக்கப்பட்டு சோழிகள் நல்ல முறையில எடுக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான சிந்தலோ செதறலோ இல்லாம வந்து கையில இருந்து சோழிகள் நம்ம எடுக்கப்பட்டிருக்கோம். என்ன லக்னம் இருக்குன்னு பார்க்கலாம். சிவம், திருமணம், ஈனம், ரிஷபம். அம்மாவுக்கு விழுந்திருக்க லக்னம் வந்து மிதுன லக்னம். சரிங்களா? மிதுன லக்னம். மிதுனத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து மாந்தி இருக்காங்க. அப்போ அம்மா கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப சரி. அம்மாவோட குழந்தைக்கு வந்து யாரோ செய்வன வச்சிருக்காங்க. 5க்குரிய சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட லக்னத்துல 11ல சூரியன் கூட சேர்ந்து சூரியன் புதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. அமர்ந்து வந்து இத பாக்குறாங்க. அப்போ இந்த செய்வினை யார் யார் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்குதான் நம்ம இங்க பதில் சொல்லணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண், இளம் வயது பெண், அதே மாதிரி அவங்க அந்த பெண்ணோட தந்தையாரும் சேர்ந்து இதை இயக்குறாங்க அப்படிங்கறதுதாம்மா இந்த இடத்துல உண்மை. இந்த செய்வினைக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி அம்மா நம்மகிட்ட கேட்டாங்க அப்படின்னா, இந்த செய்வினைக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுக்க போனோம்னா 5க்கு 5ஆம் இடத்துக்கு 3க்குரியவர் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான். அவர் லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு 7க்குரியவர் பிளஸ் 10க்குரியவர். அப்ப இவர் வந்து லக்னத்துக்கு 6, 8, 12 வரல. ஆனா 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அதனால இப்ப அவருக்கு நம்ம பரிகாரம் கூட முடியாது. அதுக்கப்புறம் இந்த 5ஆம் இடத்துக்கு 11ஆம் அதிபதினு பாத்தீங்கன்னா சந்திரன். இந்த சந்திரன் வந்து லக்னத்திலே உட்கார்ந்து இருக்கனால இந்த பிள்ளை இந்த தாய் கிட்ட மீண்டு வரணும் அப்படின்னா இந்த அம்மா வந்து அம்மன் வழிபாடு செய்யணும். புதன் வீட்டுல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி வழிபாடுன்னு போது மகாலட்சுமிய மடியில வச்சிருப்பாரு இல்லையா, லட்சுமி நரசிம்மர் சொல்லுவாங்க. அவரை போய் வழிபடுமா. ஒரு நிமிஷம் குறிப்பிடுறதுக்கு மன்னிக்கணும். இந்த இடத்துல 5ஆம் இடம் வந்து துலாம் தானே வருது. அதுக்கு 11 வந்து சிம்மம் இல்லையா? சாரி, சூரியனோட வீடுமா. சாரி, மன்னிக்கணும், சூரியனோட வீடுமா. சரிங்களா? ரொம்ப நன்றிமா. சூரியனோட வீடுமா. அப்ப சூரியன் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து லக்னத்தையே பாக்குறாங்க. அதாவது 5ஆம் இடத்துக்குரியவன சூரியன் சுக்கிரன் புதன் தான் கலந்து பாக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த சூரியன் பரிகாரமும் நம்ம எடுக்க முடியாது. லாஸ்டா வந்து நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். இங்க வந்து அப்ப அந்த செவ்வாய் வந்து ராகு கூட சேர்ந்திருக்காரு. அதனால லட்சுமி நரசிம்மருக்கு பதிலா நரசிம்மரை வழிபடணும். இதுதான் இதற்கான பரிகாரம். ஆனா செய்வனை இருக்குங்கிறது நல்லா தெரியுதுமா. பொதுவா செய்வனைகளுக்கு அப்படின்னு பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ப்பங்களுக்கு நம்ம பால் கொடுக்கறதுதான் மிகச்சிறந்த பரிகாரம். ஆனா சர்ப்பங்கள் அந்த புற்றுல இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்ப எங்க ஊர் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நந்தவனத்துல சர்ப்பம் இருக்கிறத உறுதி பண்ணிக்கிறோம். அதனால அங்க பால் வாங்கிச்சிருக்கோம். சோ நீங்க வந்து இந்த செய்வனைக்கு வந்து நரசிம்ம பெருமானை வழிபட்டு சர்ப்பம் இருக்கிற இடத்துல, சர்ப்பம் பால் எடுக்கிற இடத்துல அந்த சர்ப்பத்துக்கு ஒருவேளை பால் கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா அந்த சிறுவனை நீங்கிறதுக்கான வழி இருக்கு. மாற மாட்டா இல்லைங்களா? மதம் மாற மாட்டான். மதம் மாற மாட்டா இல்லைங்களா? அதுதான் இப்போ. ஆமா, அதாவது மதம் மாறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ல வந்து மாந்தி இருக்கு. சரிங்களா?
5ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு, அதாவது உங்களோட மிதுன லக்னத்துக்கு 11ல போய் உட்கார்ந்துருக்காரு. அதனால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லக்னாதிபதி புதனும் அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. அதனால உங்களை மீறி போக முடியாது. அதனால நீங்க தைரியமா இருங்க. உங்களோட தாய் அன்பு ஜெயிக்கும். சரிங்கம்மா, நன்றி. அடுத்தது யார் கேக்குறீங்க? ஐயா எல்லாரும் அப்படியா? அடுத்தது வந்து சீனிவாசன் ஐயா. ஐயா பேசுங்க. மெய்மறந்து இருக்கிறோம்ப்பா. சொல்லுங்கம்மா. ஐயா சீனிவாசன் ஐயா சொல்லுங்க. வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க ஐயா. அம்மா வணக்கம்மா, நாமக்கல்ல இருந்து சீனிவாசன்மா. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. அம்மா ஒரு 2 கேள்விமா, 2 கேள்விமா. முதல்ல ஒரு கேள்வி சொல்லுங்க ஐயா. சரிம்மா. அதாவது நான் இப்போ அரசாங்க உத்தியோகத்துல இருந்துட்டு இருக்கிறேம்மா. சரிங்க ஐயா. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து ஹேண்டிகேப்டா இருக்கிறதுனால கீழே இது பண்ணிட்டு போவோமா, கரெக்டா வச்சு என்னால நடக்க முடியாது கொஞ்சம். சரிங்க ஐயா. அதனால பேண்ட்லாம் கொஞ்சம் இதாயிடுதுமா, அழுக்காயிடுது. அதனால ஸ்கூல்லயே இருக்கிற டீச்சருங்க வந்து ஏதோ போட்டோ எடுத்து ஆபீஸ்ல போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் வந்துச்சுமா. சரிங்க. இது உண்மையா இல்லையா அப்படின்றது எனக்கு இது வரைக்கும் தெரியலமா. சரிங்க. இது ஃபர்ஸ்ட் கேள்விமா. அடுத்த 2வது கேள்வி சொல்லி முடிச்சுங்க. சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. அம்மா கேட்டம்மா. ஒரு கேள்விதாயா கேட்டிருக்கீங்க. ஆமாம்மா. அம்மா அட்டம்மா, இந்த நான் இப்ப ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லைங்களாம்மா. ஆமாய்யா. அதுல வந்து இப்போதைக்கு ஆபீஸ் போட்டு உட்கார்ற எண்ணம் இல்லைங்கம்மா. சரிங்க. எப்ப ஆபீஸ் போட்டு உட்கார்ந்தா நம்ம வந்து இதுல கொஞ்சம் டெவலப் ஆக முடியுமா, வாடிக்கையாளர்கள் வந்து நம்மள தேடிட்டு வருவாங்களா என்னன்றது கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்கய்யா. உங்களுக்கு வந்து இப்ப துலாம் லக்னம் வந்திருக்குங்கய்யா. சரிங்களையா? துலாம் லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே மாந்தி உட்காந்துருக்காங்கய்யா. அப்ப நீங்க வந்து முதல்ல வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க, போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க, அது உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு இது சொன்னீங்க. உங்களுக்கு பின்னாடி மறைமுகமா இருந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தர்றாங்க அப்படிங்கறத வந்து உண்மைதான். சரிங்களையா? அதற்கு அடுத்தபடியா வந்து ஜோதிடம் தொழிலா பண்ணலாமா, பின்னாடி ஆபீஸ் ரூம் போட்டு உக்காரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த துலாம் லக்னத்துக்கு 10 தான் வந்து தொழில் ஸ்தானம்யா. 7, 8, 9, 10 10ஆம் இடம் வந்து சந்திரனோட வீடுங்கய்யா. அவர் வந்து தன்னோட வீட்டுக்கு 9ல மிதுனத்துல போய் அரைஞ்சிடறாருங்கய்யா. அதனால இப்போதைக்கு அந்த தொழில் சம்பந்தமான கேள்விகள் வந்து இப்போதைக்கு முடக்கி வைக்கப்படுகிறது. சரிம்மா, இன்னொரு சமயம் பார்க்கலாம். அம்மா இது வந்து இது உண்மையா, இதுக்கு என்னமா பண்றது? ஐயா, அதாவது பின்னாடி வந்து நம்மளோட இயலாமைய சொல்லி பேசுறவங்களை பத்தி நம்ம வருத்தப்படவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லக்னத்துல மாந்தி இருந்தாலும் லக்னத்தை வந்து லக்னாதிபதியே பாக்குறாரு, உச்சம் பெற்ற சூரியன் பாக்குறாரு. அதனால நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. சூரியனை பார்த்து நாய் கொலைச்சா நாய்க்கு தாயா வாய் வலிக்கும். அதனால நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. இதுக்கு வேற எதுவும் நம்ம பரிகாரம் எல்லாம் ஒண்ணும் தேவை? ஒண்ணும் வேண்டாங்க ஐயா. சூரியன் பாக்குறாரு, சரிங்களா? அவரே சுட்டு எரிச்சிருக்காரு, கவலைப்படாது. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுக்கு லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி அவரே வந்து பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகளை ஊதி தள்ளிடுவாரு, கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷங்கம்மா. எதிர்காலத்துல ஆனா உங்களுக்கு ஜோதிட தொழில் வரும். ஏன் இப்போதைக்கு ஆபீஸ் ரூம் போட முடியாது, ஏன்னா உங்களுக்கு புதனும் வந்து லக்னத்தை பாக்குறாரு இல்லைங்களா? அதனால எதிர்காலத்துல வரும், இப்போதைக்கு ஆபீஸ் ரூம் போட முடியாது. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். சரிங்க. அம்மா எனக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு நிமிடம் இருங்கம்மா, வரிசையா தான் வரும். அடுத்தது தங்கராஜ் ஐயா இருக்காரு. தங்கராஜ் ஐயா அடுத்தது கேளுங்க. தங்கராஜ் ஐயாக்காக சோழி ஊட்டி இருக்கோம். சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்கள் கேள்விகள்? ஜோதிடத்தை வந்து தொழிலா எடுத்து பண்ணலாமா,
வாடிக்கையாளர்கள் வருவாங்களா? இதுதான் என்னுடைய கேள்விங்கம்மா. சரிங்க ஐயா, பாத்து. ஐயாக்கு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம். சரிங்களா? சிம்ம லக்னத்துக்கு 2க்குரிய புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா 7, 8, 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ல கேது இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப 2ல கேது இருக்கும்போது தெய்வ அனுகூலமான 2ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வாக்குஸ்தானம். 2ல கேது இருக்கும்போது இறைவனோட அருள் உள்ளது வந்து நடக்கும். அதே மாதிரி 2க்குரிய புதன் பகவான் வந்து 9ல உச்சம் பெற்ற சூரியன் கூட இருக்கிறாங்க. அதனால வந்து ஆரம்பத்துல தொழில் வந்து மெதுவா மூவ் ஆகி அதுக்கப்புறம் ஐயாக்கு தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் இதோட இது. ஏன்னா 10ஆம் இடத்துலயும் குரு இருக்கிறாரு. அந்த குரு வந்து லக்னத்தை பாக்குறாரு. அதனால சிறப்புங்க ஐயா. அதாவது லக்னம்ங்கிறது ஐயாக்கு வந்து சிம்ம லக்னம். 10ல குரு இருந்து வாக்குஸ்தானத்தை பாக்குறாரு. அதனால சிறப்பு. வாடிக்கையாளர்கள் பெரிய வருவாங்களா எப்படிங்கம்மா? அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்துல சின்னதா ஆரம்பிப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமா மூவிங் ஆகி பின்னாடி பிக்கப் பண்ணிப்பீங்க அப்படிங்கறதான் சொல்றேன். பாகிஸ்தானத்துக்கு நீங்க வந்து விநாயகரை முன்னிறுத்தி செய்யுங்க எதுவா இருந்தாலும். நன்றிங்கம்மா. நன்றி தங்கராஜ் ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்தது தனலட்சுமி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அவங்க பேசுங்க. சொல்லுங்கம்மா. தனலட்சுமி அம்மா நிறுத்தி பேசுங்கம்மா. எடுத்து விட்டுட்டு நிறுத்தி பேசுங்க. பாப்பாவுக்கு எப்ப திருமணம் நடக்குங்கிறது முதல் கேள்வி. திருமணம் எப்பொழுது நடக்கும்ங்கிறது முதல் கேள்வி. என்னங்கம்மா? கடகம், விருச்சிகம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம். அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னம் இருக்கு. சரிங்களா? அவங்க வந்து கேட்டது குழந்தையோட திருமணத்துக்காக கேட்டிருந்தாங்க. அவங்களோட குழந்தையோட திருமணம் போது கடகத்துக்கு 5ஆம் இடம் விருச்சிகம். விருச்சிகத்தை லக்னம் போட்டு அந்த குழந்தைக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா குரு பாக்குறாரு விருச்சிகத்தை. அதனால திருமணம் வந்து கூடிய சீக்கிரம் நடக்குமா, நீங்க வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு 5க்குரியவன் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப இங்க 5, 7 சம்பந்தம் வருமா? அதனால பாப்பாக்கு பிடிச்ச வரனா பாருங்க, அவளுக்கு திருமணம் நல்லபடியா முடியும். பிடிச்ச வரன் அப்படிங்கிறது காதல் வரன் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாமா. அதனால குழந்தைகிட்ட நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா. அவளுக்கு வந்து திருமண யோகம் வந்து விட்டது. நீங்க பேசுறதே கேட்கலம்மா. நீங்க பேசுறதே கேட்கல. அதையும் கேக்குறேங்கய்யா. எனக்கு சிறந்து விளங்கணும் அப்படின்னு ஆசை. உங்களுக்கு ஜோதிட தொழில் சிறந்து வருமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆன்சர் தாமா. உங்களுக்கு வந்து கடக லக்னம். சரிங்களா? பாப்பாக்கு வந்து விருச்சிக லக்னம் போட்டு திருமணத்துக்கு எடுத்தோம். இப்ப உங்களுக்கு அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கடகமே லக்னம். 7, 8, 9, 10ல வந்து புதன் உட்கார்ந்துருக்காரு. சரிங்களா? 10ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து இருந்து உங்களுடைய வாக்குஸ்தான அதிபதியான சூரியன் கூட உச்சம் பெறாருமா. அதனால வந்து உங்களுக்கு ஜோதிடம் தொழிலா வருமா. சரிங்கம்மா. நன்றிமா. நன்றி. அடுத்தது கதிர்வேல் ஐயா. அடுத்தது பின் பண்ணிருக்க. அடுத்தது அவங்க கேளுங்க. கதிர்வேல் ஐயான் அவர்களுக்கு வந்து சோழி ஊற்றப்படுது. குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்களுடைய கேள்வியே சொல்லுங்க ஐயா. வணக்கம். உங்களது கேள்விகளை கேட்கலாம் நீங்க.
ஐயா நீங்க அவர் மியூட் எடுத்து விடலையா? ஐயா கதிர்வேல் ஐயா மியூட் எடுக்கல. சரி, அவரை நம்ம அன்மியூட் பண்ணிடலாம். அடுத்தது வெங்கடேசன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க ஐயா. சென்னையில இருந்து கதிரவன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சென்னையில இருந்து கதிரவன் சார். இப்பதான் சார் அஸ்ட்ராலஜி படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து டேட் தெரியுது, டைம் தெரியல. என்னுடைய லக்னம் சரியான லக்னம் தெரியணும். ஐயா இது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னம். இந்த பிரசன்னப்படி உங்களுக்கு என்ன லக்னம் விழுகுது அப்படிங்கறத நான் பாக்குறேன். சரிங்களா? சரி மேடம். ஐயா உங்களுக்கு வந்து மகர லக்னம் விழுகுதுயா. சரிங்களா? மகர லக்னம். ஆமா, பிரசன்னப்படி வந்து உங்களுக்கு மகர லக்னம் விழுகுது. அப்ப இந்த மகர லக்னம் விழுகும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கு. சரிங்களா? அப்ப வந்து இது சார்ந்த நட்சத்திரங்கள்லதான் நீங்க ஏதாவது ஒரு நட்சத்திரங்களா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்த மகர லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது நட்சத்திரம் வந்து உத்திராடம் 4ஆம் பாதம். அவர் வந்து உச்சமா உட்கார்ந்து இருக்கிறதுனால சூரியனின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவர்களா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களாயா? அதுக்கடுத்து இப்பதான் அஸ்ட்ராலஜி படிச்சுக்கிட்டு இருக்கேன், அத தொழிலா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேள்வி கேக்குறீங்களா? ஏன்னா இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு 4ஆம் இடத்துல வந்து புதன் உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து 6க்குரியவராயி 4ல மறைறாரு. 2ல சனி பகவான் அப்படிங்கறதுனால ஆட்சியா உட்கார்ந்துருக்காரு. ஆனா இங்க வந்து புதன் சனி சம்பந்தம் இருக்கு. ஏன்னா சனி வந்து புதனை 3ஆம் பார்வையா பாக்குறாரு. உங்களுக்கு ஜோதிடம் வரும், ஆனா தாமதமா வரும். ஓகே மேடம். பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துட்டேன், எந்த திசையை நோக்கி போனா சிறப்புன்னு சொல்லுங்க மேடம். அதாவது பூர்வீகத்தை விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லிருக்கீங்க. பூர்வீகம்ங்கிறது உங்க லக்னத்துக்கு 5ஆம் இடம். சரிங்களா? அப்ப ஆமா மேடம். உங்க லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னம். சோ இந்த லக்னாதிபதி சார்ந்தது நீங்க செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும். இது சனி பகவானோட வீடு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு விழுகும், சிறப்பா இருக்கும். வடமேற்கா மேடம்? ஆமா சார். அதாவது சனிக்குரிய தசைன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு, கிழக்கு மேற்குன்னு வரும். சரிங்களா? ஆனா வடமேற்கு எடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். வடமேற்கு. ஆமா. ஓகே மேடம். நன்றி. வெங்கடேஷ் பரமசிவம் ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். மேடம் என் பையன் படிப்பு விஷயம் கேட்டேன். எல்கேஜில இருந்து வந்து இப்ப 8வது வரைக்கும் ஒரே ஸ்கூல் படிக்கிறாப்ல. இப்ப வந்து 9வது வேற ஸ்கூல் கள்ளக்குறிச்சி மாத்தலாமான்னு ஒரு குழப்பத்துல இருக்கு. வேற ஸ்கூலுக்கு மாத்தாங்களா இல்ல அதே ஸ்கூல்ல பண்ணிக்கலாங்களா? இடமாற்றம் கொடுக்கலாமா வேண்டாமா குழந்தைக்கு? 4, 5 காட்டிக்கிறோமா? ரெண்டுமே ஒண்ணுதானே? ஐயா விழுந்திருக்கிறது தனுசு லக்னம். சரிங்களா? அவர் குழந்தைக்கு இடமாற்றம் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஐயா முன்னாடி வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப வந்து 5ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு 5ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மேசம். மேசத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வந்து அதற்கு 12ல போயிருக்காரு. 5ஆம் இடத்துக்கு 4ல போயிருக்காரு. அதனால இப்ப இடமாற்றம் அப்படிங்கிறது தேவையான ஒன்று. அதனால கண்டிப்பா பண்ணியே ஆகணையா, பண்ணிருங்க. சரிங்க, நன்றி. அடுத்தது கீதா தேவி. ஐயா வணக்கங்க ஐயா. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களது கேள்வி வேண்டிக்கிட்டு சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டம்மா நானு. சொல்லுங்கம்மா. என்னோட 4 வயது பாப்பாவுக்காண்டி கேக்குறேன் நானு. ஆர்டிக்காண்டி, அதாவது கவர்மெண்ட் சலுகைக்காண்டி பள்ளிக்கூடம் சேர்க்க போறேன் நானு. சரிங்க. அது அப்ளை பண்ணிருக்கேம்மா. அது கிடைக்குமான்றது ஒரு முத கேள்விமா.
நான் சரி ஜோதிடம் படிக்கிறேன். அது என்னோட தொழிலா வந்து அமையுமான்றதும் இன்னொரு கேள்வி. ரெண்டுக்குமே பார்த்து சொல்லுங்க. சரிங்க. நன்றி. கடகம், விருச்சிகம், மீனம், கடகம். அம்மாக்கு வந்திருக்கிறது சிம்ம லக்னம். சரிங்களா? அம்மா வந்து 5 வயது பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க சலுகை கிடைக்குமா, என்னோட 4 வயது குழந்தைக்கு படிப்பு சம்பந்தமா அரசாங்க சலுகைக்கு அப்ளை பண்ணிருக்கேன், அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. விழுந்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கிறது சிம்ம. அம்மாக்கு வந்து சிம்ம லக்னம். அதுல இருந்து 5ஆம் இடம், அவங்க குழந்தை 4 வயசு பாப்பாக்குங்கிறதுனால அதுல இருந்து 5ஆம் இடம் பார்க்கும்போது தனுசு. தனுச வந்து சந்திரன் பாக்குறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தாய் பாசத்தால அவங்க வந்து அவங்க குழந்தைக்கு கேக்குறாங்க. இந்த இதுக்கு வந்து தனுசுக்கு வந்து 5ல வந்து சூரியன் உச்சமா உட்கார்ந்துருக்காரு. இவங்களோட லக்னாதிபதி 5ல போய் அங்க உச்சமா உட்கார்ந்துருக்கறதுனால அந்த குழந்தைக்கு வந்து அரசாங்க சலுகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்தது அம்மா வந்து அவங்களோட தொழிலுக்கு கேட்டிருந்தாங்க. சிம்ம லக்னத்துக்கு 7, 8, 9, 10ல குரு உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10க்கு 9ல மறைஞ்சு புதன் கூட உட்கார்ந்துருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஜோதிடத்தை தொழிலா பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க. 9ல புதன் கூட அமர்ந்திருக்கிறதுனால நீங்க பண்ணலாமா. நன்றி. இன்னும் கொஞ்சம் அதுல நாலேஜ் வளர்த்துக்கோங்கம்மா. கேட்டீங்கன்னா 10க்கு 9ல போய் தொழிற்சான அதிபதி மறையறாரு பாத்தீங்களா, அதனால அதுக்காக நீங்க இன்னும் கொஞ்சம் பணம் செலவு பண்ணி அந்த நாலேஜ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கறது இதுல தெரியுது. கண்டிப்பாமா பண்ணிட்டு இருக்கேம்மா. ரொம்ப நன்றிம்மா. பொருந்ததுமா. அவ பாப்பா கூட சிம்ம லக்னம் தான். எடுத்தோன்னே நீங்க சொன்னோன்னே ரொம்ப அப்படியே இருக்கு. ஜாதகத்துல வரதான் சோழி பிரசனத்திலயும் வருதுமா. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. மகிழ்ச்சிமா. நன்றிங்க. சரிம்மா. அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு. ஐயா அடுத்ததா யார பின் பண்றீங்க? தாட்சாயினி மேமா? ஆமாங்க மேடம். தாட்சாயினி மேம் அடுத்ததா பின் பண்ணிருக்க, அவங்க பேசுங்க. தாட்சாயினி மேம், உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க. எதிர்காலம் இப்படி கேட்காதீங்க பிரசன்னத்துல. இல்ல கேளுங்க. ஓகே, நான் இப்படி வேணா மாத்தி கேக்குறேன் மேம். இப்ப இன்னும் 2 மாசம் கழிச்சு எனக்கு கேது மகாதசை வருது மேம். சோ அதுல எப்படி என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? சாதகமா இருக்குமா? எதிர்காலத்தை பத்தி கேள்வி அவ்வளவுதானமா? ஆமா ஆமாங்க மேம். கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், விருச்சிகம். அம்மாக்கு விழுகிற லக்னம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்னம். சரிங்களா? அம்மா வந்து அடுத்து அவங்களோட ஃபியூச்சரை பத்தி வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. அடுத்து கேது பகவான் திசை வரப்போறதுனால அந்த திசை வந்து தனக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்க மனசுல இருக்கு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விழுந்திருக்கிறது தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாகிய சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல இன்னைக்கு கோச்சாரப்படி பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம். இப்ப இரவுங்கிறதுனால திருவாதிரை அடுத்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சந்திரன். சரிங்களா? அவர் வந்து 7ஆம் பார்வையா லக்னத்தை பாக்குறாரு. அப்ப 8க்குரியவன் வந்து லக்னத்தை பார்க்கிறது வந்து சிறப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிறப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 8க்குரியவன் புதன் 7க்குரியவன் புதன் போய் அவங்களோட 5ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. சரிங்களா? அப்ப வீடு கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா உச்ச கிரகத்தோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அதுவும் 9க்குரிய உச்ச கிரகத்தோட. தனுசு லக்னத்துக்கு
தனுசு லக்னத்துக்கு 9க்குரிய சூரிய பகவானோட 7க்குரியவர் போய் சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப அம்மா உங்களோட ஃபியூச்சர் பத்திய கவலைகளை வந்து அதாவது 7ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர், அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்கள், சரிங்களாமா? அந்த அது சார்ந்து கொண்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி 6ல போய் மறைஞ்சிட்டாரு, சரிங்களா? இன்னைக்கு கோச்சார கட்டம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். தனுசு லக்னத்துக்கு குரு 6ல மறைவு, சரிங்களா? 8ஆம் அதிபதி லக்னத்தை பாக்குறாரு. அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இடர் தரும் தொல்லைகள் இருக்கத்தான் செய்யுது. அதனால வந்து நீங்க வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர், நண்பர்கள், சரிங்களா, அவங்க சார்ந்து பூர்வ புண்ணியம் 7ல போய் அதாவது அவங்க சார்ந்து நீங்க கொஞ்சம் உங்களோட எண்ணங்களை அவங்க மேல படர விட்டு பின்னாடி நின்னுக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள முன்னாடி விட்டுட்டு நீங்க பின்னாடி நிக்கணும். நீங்க முன்னாடி நின்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரத்தாம செய்யும். அதனால முன்னாடி போக வேண்டாம். அதே மாதிரி உங்களோட தொழில் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானே உட்கார்ந்துருக்காரு, சரிங்களா? அப்ப தொழில் ஸ்தானமும் கொஞ்சம் வீக்கா இருக்கு, பிரச்சனையா இருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி கேது 4 பாக்குறாரு, சரிங்களா? அதனால வந்து உங்க கேரக்டர் வைஸ் கூட எல்லாரும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நேரம் என்ன செய்யணும்னா நம்ம இருக்கிற இடமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதுதான். தேங்க்யூ மேம், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. எனக்கு ஆக்சுவலா தனுசு லக்னம் தான். ஓகே, தேங்க்யூ மேம். நன்றி. நன்றிமா. நன்றிமா. பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா பிரசனப்படியும் எனக்கு லக்னம் 1ஆ வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால பிரசனம் வந்து 100% கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பரிகாரம் தாக்ஷாயணிக்கு பரிகாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துமா 8ஆம் அதிபதி சந்திரன், சரிங்களா? இப்ப அடுத்து வரப்போறது கேது மகாதசன்னு சொல்றீங்க. அதனால சங்கடா சதுர்த்தி விரதம் இருங்க. முடிஞ்சா தேனி பக்கத்துல இருக்க உத்தம பாளையத்துக்கு நீங்களும் போயிட்டு வாங்க. ஓகே மேம். ஓகே, நன்றி மேம். சந்தோஷம். ரவிச்சந்திரன் ஐயா அடுத்தது. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் முடிங்கம்மா, இன்னும் 25 பேர் இருக்காங்க. ஆண்ட்ரைஸ் வேற பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்க, இன்னும் கொஞ்சம் யாரும் பண்ண வேண்டாம், இதோட முடிக்கலாம். ஏன்னா அடுத்த வகுப்பு இருக்கு. அடுத்தது ரவிச்சந்திரன் ஐயா பேசுங்க ஐயா. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் ஐயா, உங்க கேள்வி சொல்லுங்க ஐயா. நான் ரவிச்சந்திரன் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேங்கம்மா. என்னுடைய மகனுக்கு 12 வயசு ஆகுதுங்கம்மா. இப்போ 7ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்புக்கு போறாங்கம்மா. கல்வியில பின்தங்கி இருக்கிறாம்மா. இப்ப அரசு பள்ளியில இருந்து தனியார் பள்ளிக்கு இடமாற்றம் செய்யலாமா? அவனுடைய கல்வி நிலை எப்படி இருக்கும்? என்ன பரிகாரம் செய்யலாமா? சரிங்க, கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், சிம்மம். ஐயாக்கு வந்து கன்னி லக்னம் விழுந்திருக்கு. கன்னி லக்னம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது வீட்டுல இருக்காங்க, 7ல ராகு இருக்காங்க, சரிங்களா? பொதுவா ஐயாக்கே வந்து பாத்தீங்கன்னா சர்ப்பதோஷ ஜாதகம் மாதிரிதான் இருக்கு. ஐயா வந்து தேனி பக்கத்துல உத்தம பாளையம் போய் பரிகாரம் பண்ணிப்போங்க. அதே மாதிரி வந்து அவரோட மகன் கல்விக்காக கேட்டிருந்தாங்க. 5ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மகரமா வருது. கல்விங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 நாளை மையமா வச்சு சொல்லப்படுறது. அப்போ ஐயாவோட பையனுக்கு 2ஆம் இடத்தை வந்து சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால கல்வி மந்தமா தான் இருக்கும், அடிச்சுதான் படிக்க வைக்கணும். 4ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா அதற்கு மேல் கல்வியை குறிக்கக்கூடிய ஒன்று. அங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமா உட்கார்ந்துருக்காரு. அந்த சூரியன் வந்து மகர லக்னத்துக்கு 8க்குரியவராயி உச்சமா உட்கார்ந்துருக்காரு. அதனால 12ஆம் வரைக்கும் நீங்க அடிச்சுதான் படிக்க வைக்க வேண்டி வரும். மேற்கல்வியும் போகும்போது அவன் கொஞ்சம் ரெக்கவர் ஆவான். அப்ப கூடயுமே வந்து எப்படியாச்சும் ஒரு டிகிரி முடிக்கணுமே, நீங்க தான் அவனை படிக்க வைக்கணும். அவனா படிப்பதற்கான வாய்ப்புகள் கம்மியா. சரிங்க. பரிகாரம் என்ன செய்யலாமா? ஐயா தம்பியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான்ங்கிறதுனால ஆஞ்சநேயர், விநாயகர் வழிபாடு. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றிங்க. அடுத்தது ரேவதி அம்மா பேசுங்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. என் பேர் ரேவதி, திருவண்ணாமலையில இருந்து பேசுறேங்க மேம். ரொம்ப நாளா வந்து வீடு தேடிட்டே இருக்கேன் மேம். நான் அட்வான்ஸ் குடுக்கறேன், சில டைம் கொடுத்தும் ரிட்டர்ன் ஆயிருக்கு, சில டைம் கொடுத்து எனக்கு பிரச்சனையில முடிஞ்சிருக்கு. எனக்கு அமையுமா அமையாதா? அமைஞ்சா எந்த திசையில வாங்கலாம்? ஆமாங்கம்மா, அமைஞ்சதுன்னா எந்த திசையில வாங்கலாம்? ஓகே.
அம்மாக்கு விருந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி சனி வந்து ஆட்சியா லக்னத்திலே உட்கார்ந்துருக்காரு. அம்மாவோட கேள்வி வந்து சொந்த வீடு அமையுமா, காசு பணங்கள் கொடுத்து ரிட்டர்ன் வந்துருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்ப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி குரு, அவர் போய் கும்ப லக்னத்துக்கு 4ல, அதாவது சுக்கிரன் வீட்டுல வந்து பகை ஸ்தானம் பகையில உட்கார்ந்துருக்காரு. அதனால அம்மாவுக்கு வந்து சொந்த வீடு இப்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, சுக்கிரன் வந்து செவ்வாயோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கு சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் அதுக்கு 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அதனால இப்போதைக்கு சொந்த வீடு வாங்குவோம் அப்படின்னு நீங்க முயற்சிகள் எடுத்தா பணங்கள்ல ஏமாற்றம் அடைவதற்கும், போன பணம் திரும்ப திரும்ப ரிட்டர்ன் ஆகி கடைசி வந்து கையில மிஞ்சுறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த பணம் வந்து கையில மிஞ்சாதுங்கிற மாதிரி சொல்லுதுமா. பகைஸ்தானம் வர்றதுனால இன்னொரு முறை நீங்க கொஞ்சம் நாட்கள் கடந்து சொந்த வீடு பத்தி யோசிக்கிறது நல்லதுமா. நன்றிங்கம்மா. அம்மா இன்னொரு கேள்விங்கம்மா. இப்ப இருக்கிற தொழில் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தான் டீச்சரா இருக்கிறேன். இப்ப அதே தொழில் கண்டினியூ பண்ணலாமா, இல்ல டியூஷன் சென்டர் அந்த மாதிரி ஏதாவது சொந்தமா ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி கும்ப லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி வந்து செவ்வாய், சரிங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப தொழில் மூலம், சொந்த தொழில் மூலம் வருமானம் ஈட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா, 10ஆம் அதிபதி உங்களுக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால தனம் ஈட்ட முடியும். நல்லா கேட்டுக்கோங்க, அவரே 3ஆம் அதிபதி. அப்போ உங்க முயற்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும், சரிங்களா? அங்க ராகுவும் உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கும் போது நீங்க அமைக்கிற ராகுங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதை வந்து திருத்தி பண்ணி கொடுப்பாரு. அதனால நீங்க சொந்த தொழில் பண்ணலாம். நன்றிங்கம்மா. அடுத்தது வந்து விஜய் லோகேஷ் அவர்களுக்காக நம்ம ஜோலிகள் ஊட்டிக்கிட்டு இருக்கோம். விஜய் அவர்களே, நீங்க உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்க. வணக்கம் ஐயா. உங்க கேள்வியை சொல்லுங்க ஐயா. அம்மா, எனக்கு வந்துட்டு ஜோதிடம் வருமா, வாக்குப்பளித வருமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி. சிறந்த விலங்கு வேணாம். சரிங்க. இன்னைக்கு வந்து வர எல்லாருமே வந்து ஜோதிடம் எனக்கு தொழிலா வருமா அப்படின்னு கேக்குறீங்க. சிம்மம், கன்னி, துலாம். ஐயாக்கு வந்திருக்கிறது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 10க்குரிய சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. அதுவும் புதன் கூட உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு, சரிங்களா? அப்ப வந்து ஜோதிடம் சம்பந்தமான தொழில் வருமா அப்படின்னு சொல்லி ஐயா கேட்டிருக்காங்க. 11க்குரியவன் உச்சம் பெறதுனால நினைச்சதை வெற்றியாக மாற்றக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கு. அந்த 11க்குரியவன் புதன் கூட 6ல மறைஞ்சிருக்காரு அப்படிங்கறதை இந்த இடத்துல பாக்கணும். அப்ப அந்த மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால புதன் 6ல மறைறது வந்து பெரிய மறைவு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் ஜோதிட அறிவை வளர்த்து கொண்டால் நீங்க வந்து நினைச்சதை சாதிக்கும் வன்மை உங்களுக்கு உண்டாகும். சரிங்க மேடம், சரிங்க. இன்னொரு கேள்வி மேடம். சொல்லுங்க. பிசினஸ்ல பணம் கட்டியிருக்கேன், அந்த பணம் ரெட்டிப்பா வருமா அப்படின்ற கேள்வி. அதாவது தனம் சம்பந்தமான கேள்வி. அதாவது எங்கேயோ மூலதனமா போட்டுட்டீங்க, அது வருமானு கொஸ்டின் கேக்குறீங்க, சரிங்களா? உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து மாந்தி உட்கார்ந்துருக்காங்க, சரிங்களா? உங்க விருச்சிக லக்னத்துக்கு 12ல மாந்தி, 11ல கேது, சரிங்களா? அந்த 11ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு 6ல மறைவு. அதனால இப்ப வருமா, இரட்டிப்பா வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. இரட்டிப்பா வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா 11ல கேது, சரிங்களா? வீடு கொடுத்தவே 6ல மறைஞ்சிட்டான். அதனால வந்து அதற்கான வாய்ப்புகள் மிக கம்மி. அதுக்கு பரிகாரம் எதனா கொடுக்க முடியுமா ஐயா? அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கு 7, 8, 9, 10. ஆனா நீங்க போட்டது வந்து பாத்தீங்கன்னா மூலதனம், சரிங்களா? 12ஆம் இடத்துல மாந்தி வருது, சரிங்களா?
அப்போ உங்க சரிங்க பூர்வ புண்ணியத்துல இருந்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேத சாபங்கள் இருக்கு. சோ சரிங்க அத நீக்கிக்கணும். அப்ப அந்த 12 உடைக்கணும்னா 11ஆம் பாவம் செயல்படணும். 11ல சரிங்க இருக்க கேது வழிபாடு நீங்க எடுத்துக்கோங்க. விநாயகர் வழிபாடு, சங்கடாசதுர்த்தி விரதங்கள் இருக்க உங்களுக்கு ரெக்கவர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்கம்மா சரிங்கம்மா நன்றிங்கம்மா குருவே சரணம். சிவாயா. சிவாயா. நன்றி ஐயா அம்மா. நன்றி ஐயா. அம்மா கொஞ்சம் வேகமா முடிங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் நேரம் ஆகுது. மணி ரொம்ப இதாகுது. அடுத்து சத்யவேல் ஐயா பேசுங்க ஐயா. சத்யவேல் ஐயா பேசுறீங்க ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க ஐயா. உங்களுக்காக சோழிகள் உருட்டி கேள்விகள். என்னோட கேள்வி வந்து ரெண்டுமா. ஒண்ணு வந்து என்ன எல்லாரும் மந்திரவாதி ஒரு 2 பேர் சொல்றாங்க, அது உண்மையா? இன்னொரு கேள்வி வந்து குடும்பத்துல வந்து ஐயா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. மதுரையிலிருந்து சக்திவேல். ஆ, என்னோட கேள்வி வந்து என்ன மந்திரவாதி அப்படின்ற ஒரு 2 பேர் சொல்றாங்க, அது உண்மையா? சரி. இன்னொரு இது வந்து ஆ, எங்க குடும்பத்துல பல சிக்கல்கள் இன்னல்களுக்கு கடந்த 2 வருஷமா ரொம்ப அல்லல் பட்டிருக்கோம். அதுல வந்து விடுபடுவதற்கு ஏதாவது வழிமுறை சரிங்க ஐயா. ஐயா இப்ப இந்த கேள்வி கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னோட அண்ணா, அதாவது பங்காளி வகையில எங்க ஒண்ணு விட்ட அண்ணா, சரிங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்டிருக்காங்க. அவங்க வாய்ஸ் வச்சு நான் அவங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? அண்ணா உங்களுக்கு விழுந்திருக்க லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கன்னியா லக்னம். சரிங்களா? கன்னியா லக்னம், கன்னியா லக்னத்திலேயே வந்து கேது இருக்காரு. அப்போ நீங்க வந்து உங்களை பாக்குறவங்க வந்து உங்களை மந்திரவாதியா பாக்கல, உங்களுக்குள்ள ஏதோ இறையருள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இப்போ ஐயாவோட அந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னாலே தெரியும், அவருக்கு பின்னாடி ஒரு பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு. அதனால பாக்குற எல்லாத்துக்கும் வந்து இவர் பின்னாடி வந்து ஒரு ஒளிவட்டம் இருக்கிறதா அவங்க மனசுல வந்து தோற்றம் இருக்கு. இவரை பாக்குறவங்களுக்கு வந்து விநாயகரை பாக்குறவங்களுக்கு வந்து அவங்க பிரச்சனை வந்து நீங்கும் இல்லையா? அதே மாதிரி இவரை பாக்குறவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் விநாயகர் முன்னின்னு போனா அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நீங்கும் அப்படிங்கறதுனால இவரை வந்து ஒரு இறைவன் போல மத்தவங்க பாக்குறாங்க. ஆனா இவர் நினைச்சுக்கிறாரு நம்மள மந்திரவாதி மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்ததா வந்து குடும்பம் சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அதை மட்டும் இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது குடும்பத்துல பல செய்வினைகள், தொழில் முடக்கம், இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இருந்து விடுபட முடியுமா? அதாவது தொழில், அதுல வந்து குடும்பத்துல வந்து செய்வினை கோளாறு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. பொதுவா வந்து நம்ம லக்னத்திலயோ இல்ல தொழில் சம்பந்தமான இடங்களையோ வந்து ராகு கேதுக்கள் சம்பந்தமான செய்வினை இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி கேட்கும்போது இவங்களுக்கு வந்து செய்வினை இருக்கு. சரிங்களா? ரெக்கவர் ஆகுறதுக்கான வழிபாடு வந்து நீங்க விநாயகர் வழிபாடு தான் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் வந்து தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. 7ல ராகு செவ்வாய் அமர்ந்திருக்காங்க. அப்ப ராகு செவ்வாய் அப்படிங்கும்போது நரசிம்மர் வழிபாடு வந்து உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு தீர்வா இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல வந்து புதன் வந்து உட்கார்ந்து வீடு 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து வீடு கொடுத்த புதன் வந்து 6ல மறைகிறாரு. அதனால இப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் தொழில் சிறப்பில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் அதிபதி போய் அங்க உச்சம் ஆகுறாரு. அதனால கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஆனா தொழில சிறப்பு கிடைக்கும். கொஞ்சம் காத்துருங்க. நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. நன்றிம்மா. அடுத்ததா கேள்வி. அம்மா வணக்கம்மா. வணக்கம்யா. ரவுண்ட் முடிஞ்சதே. குடைச்சல் எதுவும் வராது இல்லம்மா? மேலதிகாரிகிட்ட போய் போட்டோ போயிருக்குமா? குடைச்சல் எதுவும்? அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை வராதுங்கய்யா, கவலைப்படாதீங்க. ஒரு முறை பிரசனம் பார்த்துட்டோம்னா திரும்ப 48 மணி நேரத்துக்கு பிறகுதான் பாக்கணும். சோ நான் உங்களுக்கு அப்பறையே சொல்லிட்டேன், சூரியன் உச்சம் பெற்றிருக்காங்க, கவலைப்படாதீங்கயா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷங்கம்மா. சரி. டபுள் ஸ்ட்ராங்கா அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. சரி மேம், நீங்க சொல்லுங்க லதாமூர்த்தி.
இல்ல மற்றவங்க கேட்டுக்கோங்க, மேடம் நான் அப்புறம் கேட்கிறேன். சொல்லுங்க மேடம், உங்களுடைய கேள்வி. என் பொண்ணுக்கு எப்ப திருமணம் தெரிஞ்சுக்கணும். கேள்வி கேட்டது லதாமுத்து மேம், கரெக்டா? இல்லைங்க, பார்வதி. பார்வதி மோகன். ஓகே, இப்ப பார்வதி மோகன் அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழி ஊட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்களோட கேள்வி வந்து குழந்தையின் திருமணம், அப்படிதானம்மா? ஆமாங்க, என் பொண்ணோட திருமணம். சரிம்மா, குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்கம்மா. அம்மாக்கு விழுந்திருக்கிறது கடகலக்னம், சரிங்களா? அம்மா வந்து குழந்தையோட திருமணம் பத்தி கேள்வி கேக்குறாங்க. அம்மாவோட குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து விருச்சிகமா வருது. கடகலக்னத்துக்கு 5 விருச்சிகம், குரு பாக்குறாரு. அதனால திருமண யோகம் வந்து கூடி வந்துகிட்டே இருக்குமா. ஏற்கனவே ஒருத்தவங்களும் இதே திருமண கேள்விதான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சொன்ன அதே பதில் தான் உங்களுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான் வந்து 6ல மறைகிறாரு, சரிங்களா? 5க்குரிய குரு பகவான் 7ல வர்றாரு. அதனால பிள்ளையோட விருப்பத்தை நல்லா கேட்டுட்டு அதன் பின் திருமணம் பண்ணுங்க. அதுக்காக இங்க காதல் திருமணம் வருதாமா அப்படின்னு கேட்டா காதல் திருமணம் வரல. ஆனா 5-7 சம்பந்தம் வரும்போது பிள்ளைக்கு பிடித்தம் இல்லாத திருமணத்தை பண்ணீங்கன்னா அதுக்கடுத்து அவ பிரச்சனையில மாட்டிக்குவா. அதனால கொஞ்சம் அவளோட லைஃப் செட்டில் ஆகுதா அப்படிங்கறத நீங்க நல்லா பார்த்து முடிவு பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு குழந்தைக்கு தாய் தந்தை தான் தெய்வம். இங்க வந்து அந்த 5ஆம் லக்னத்தை குரு பாக்குறதுனால நம்ம தான் பார்த்து சிறப்பா பண்ணி வைக்கணும். நன்றிம்மா, வணக்கம். அடுத்தவங்க. நன்றிங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம்மா, உங்களது கேள்விகள். எங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் காசு கொடுத்து அவருக்கு வர வேண்டிய காசு தாமதமாகுது. அது கண்டிப்பா வரணும்ன்றது முதல் கேள்வி, எப்ப வரும்னுட்டு. இன்னொன்னு வந்து எனக்கு ஒரு புதிய நட்பு கிடைச்சிருக்கு. அந்த நட்பை நாம கண்டினியூ பண்ணலாமா, இல்லன்னா அதனால எனக்கு எதனா பிரச்சனை வருமா? இந்த 2 கேள்விதான். சரி, உங்களுக்கான சோழி பலகைகள் ஊட்டி லக்னத்துக்கான எண்ணிக்கைகள் எண்ணப்பட்டு இருக்குமா? உங்களுக்கு வந்து கன்னியா லக்னம் விழுந்திருக்குமா? சரிங்களா, கன்னியா லக்னம் விழுந்திருக்கு. உங்களது கேள்வி வந்து கணவர் கொடுத்த பணம் மீண்டு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அப்படிதானமா? சரிங்களா, அப்ப 7ஆம் இடத்த லக்னம் போட்டோம்னா 7க்கு 12ல வந்து சனி பகவான் ஆட்சியா உட்கார்ந்துருக்காரு, சரிங்களா? அவர் தான் 11க்கும் அதிபதி, சரிங்களா? அதனால கும்பத்தை விட்டு சனி பகவான் கடந்து போகிறதுக்குள்ள உங்க கணவன் கொடுத்த பணம் வந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு, சரிங்களா? அதற்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா கும்பத்தை விட்டு அடுத்து அவர் எங்க போவாரு? மீனத்துக்கு தான் போவாரு. மீனத்துக்கு போகும்போது 7 லக்னம் ஆகும்போது அந்த நேரத்துல பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அந்த 7ஆம் இடத்துக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் லக்னத்திலே உட்கார்ந்துருக்காரு, அதுவும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அம்மா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, புதிய நட்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதை தொடரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது பொதுவா நண்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா புதிய உறவுகள் எல்லாமே வந்து 7ஆம் இடத்தை வச்சுதான் நம்ம முடிவு பண்றோம். 7லயே வந்து ராகு உட்கார்ந்துருக்காரு, அவர் கூட 8ஆம் அதிபதி செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படிங்கறது முழுக்க முழுக்க உண்மைமா, கவனமா இருக்கும். ஓகேம்மா, அப்ப அது கட் பண்ண சொல்றீங்களா? அது வேணான்றீங்களா? ஆமாமா, அதுதான் பதில். ஓ சரிம்மா, தேங்க்ஸ். வணக்கம். வணக்கம்மா, உங்களுக்கு கேள்விகளை சொல்லுங்க. நான் ஜானகி சென்னையில இருந்து பேசுறேன். என்னுடைய கணவர் அவரோட நண்பரோட சேர்ந்து ஒரு இடத்து பேர்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. 10 வருடங்களுக்கு மேல ஆகுது. அந்த இடம் ரெஜிஸ்டர் ஆகி அந்த பணம் மீதி வரணும், விற்கணும். அது பார்த்து இப்ப சோழி பிரசன்னம் பார்த்து சொல்லுங்கம்மா. அம்மாவோட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கணவர் மூலமா இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து 10 வருடங்கள் ஆயிடுச்சு, அது இனிமேலாவது ரிஜிஸ்டர் பண்ணி வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க.
அந்த கேள்விக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழி உருட்டி பலகையில வந்து லக்னம் எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் வருதுமா? சரிங்களா? விருச்சிக லக்னமா வந்து 7ஆம் அதிபதி. சரிங்களா? விருச்சிக லக்னம் 7 வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட வீடு, ரிஷப வீடு. அப்ப அவர் வந்து 12ல போய் மறைஞ்சிட்டாருமா. அதனால அந்த பணம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவுமா. ஏன்னு கேட்டீங்கன்னா 7க்குரியவன் அதுக்கு 12ல போய் மறைகிறாரு, அதுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அதுக்கு 12ல போய் மறைகிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த அந்த ராகு செவ்வாய் சம்பந்தம் இருக்கிறதுனால உறுதியா வரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா ராகு செவ்வாய் சம்பந்தம் இருக்கிறதுனாலே அதுல கொஞ்சம் ஏமாற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால கொஞ்சம் நீங்க யோசிச்சு இன்னொரு முறை வரும்போது அதை பத்தி கேள்வி கேளுங்கம்மா. இப்போதைக்கு அதற்கான பதில் வந்து இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிறது. பரிகாரம் ஏதாவது செய்யலாமாம்மா அது வர்றதுக்கு? அதாவது குரு பாக்குறாருமா. சரிங்களா? உங்க லக்னத்தை, அதாவது விருச்சிக லக்னத்தை குரு பாக்குறாரு. சரிங்களா? அதனால வந்து இப்போதைக்கு குருக்கான பரிகாரம் தட்சணம் நவக்கிரக குருவை வேணா வழிபடுங்கம்மா. இப்போதைக்கு நன்றி அம்மா. நன்றி அம்மா. அம்மா குரு, ஹலோ அம்மா, எனக்கு குலதெய்வம்ங்கிறது தெரியல, அது சொல்ல ஐயா முடியும்? ஐயா இருங்க, வரிசையா வரணும். இப்ப லிங்கதுரை தான் அடுத்தது. இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி கேட்டீங்கன்னா அப்புறம் இவ்வளவு நேரம் காத்திருந்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. லிங்கதுரை ஐயா இருக்கீங்களா? லிங்கதுரை கேள்வி கேளுங்க ஐயா. எனது அம்மா வணக்கம். வணக்கம். எனது மனைவிக்கு எப்போது வேலை கிடைக்கும்? வர்ற ஜூன்ல பரிட்சை எழுத போறாங்க. சரிங்க. அரசாங்க உத்தியோகம் கேக்குறீங்களா இல்ல வேலைன்னு மட்டும் கேக்குறீங்க? அரசு உத்தியோகம் தான். இப்ப வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம்யா. சரிங்களா? ரிஷப லக்னம். சரிங்களா? இந்த ரிஷப லக்னம் நீங்க உங்க மனைவிக்கு வந்து தொழில் கேக்குறீங்க. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 7, 8, 9, 10, 10ஆம் இடத்துல சனி ஆட்சியா உட்கார்ந்து அவர் 3ஆம் பார்வையா வந்து சூரியனை பாக்குறாருங்கய்யா. சரிங்களா? அதனால வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு, கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்களா? எப்ப கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பார்வை வந்து கும்பத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி கொடுத்துருவார் வேலையை. என்ன தெய்வத்தை வழிபடுறதுங்கம்மா? ஐயா உங்களுக்கு லக்னத்திலேயே உங்க மனைவிக்கு லக்னம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம். அதனால அங்க சுக்கிரனும் அங்க வந்து குரு உட்கார்ந்துருக்காரு. சரிங்களா? பயப்படாது, இருந்தாலும் குரு வழிபாடே சிறப்பு. ஓகே, நன்றிங்கம்மா. ஐயா அடுத்தது ஐயா உமா சங்கரிங்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க அன்னாரத்துல இருந்து அவங்கள நான் ரிமூவ் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன். அவங்க வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு ரிமூவ் ஃப்ரம் கால் அவங்கள கொடுத்துட்டேன், விடுங்கம்மா. சரிங்க. அடுத்து நான் அதை சொல்ல பண்ணக்கூடாதுங்கிறத இவ்வளவு நேரம் பார்த்திருந்தேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஒரே நிமிடமா முருகேசன் ஐயா. அடுத்தது முருகேசன் ஐயா இருக்கீங்களா? ஐயா இருக்குங்கய்யா. அம்மா வணக்கம்மா. சொல்லுங்கய்யா. வணக்கம், என்னோட பேர் முருகேசன், கரூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. அம்மா எனக்கு குலதெய்வ அருள் பூரணமா கிடைக்கணும், இருக்கிறாப்புல தெரியல. ஏன்னா பங்காளி விட்டு மக்கள்லாம் நல்லா இருக்காங்க, நம்மளது எந்த காரியமும் வந்து எல்லாமே தடையா இருக்கு. சரிங்க. உங்களுக்கு குலதெய்வ அருள் இருக்கா இல்லையாங்கிறத இப்ப பாத்துக்கோங்க. ஆமா, அது கிடைக்க என்ன பண்ணணும்? சரிங்க. ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம சோழிகள் ஊட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப சோழிகள் பிரசன்னம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க மட்டும் இல்ல, இங்க என்ன சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறதையும் நான் வந்து அப்சர்வ் பண்ணி தான் இங்க பலன் கொடுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் லைவ்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனால வெளியே என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து நமக்கு தெளிவா தெரியல. ஆனா வெளியே நடக்கிறது வந்து நமக்கு இங்க உள்ள தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக என்னோட கணவர் வந்து நம்ம
வீடியோ எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, நம்ம ப்ரோக்ராம் எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வெளியே ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு சரிங்களா. அப்ப ஐயா சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, குலதெய்வ அருள் இல்ல, அது அவருக்கு கிடைக்காம ஏதோ வெளியாள் சம்பந்தத்துல பிரச்சனை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் வந்து இந்த பிரசன்னத்துல நம்ம எடுத்துக்கிடணும். அவங்களுக்கு விழுந்திருக்க லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கடகம், விழுந்திருக்க லக்னம் சிம்ம லக்னம் விழுக்குது. ஐயா உங்களுக்கு சிம்ம லக்னம் விழுந்து 2ல கேது உட்கார்ந்துருக்காங்க. குலதெய்வம் அப்படிங்கும் போது 5ஆம் இடம் சரிங்களா. 5க்குரிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னத்துக்கு 7, 8, 9, 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க சரிங்களா. அப்ப 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அந்த இடத்துல பகை பெறாங்க சரிங்களா. ஒரு நிமிஷம் உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்க விடாம உங்களுடைய சகோதரி, ஒரு நிமிஷம். சிம்ம லக்னத்துக்கு 10ல குரு இருக்கிறார். சிம்ம லக்னத்துக்கு ஆமா, சிம்ம லக்னத்துக்கு 5, 10ல் குரு சரிங்களாயா. சிம்ம லக்னத்துக்கு 10ல குரு. உங்களுடைய கேள்வி வந்து குலதெய்வம் சார்ந்த கேள்வி சரிங்களா. அப்ப 5ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல பகை பெறுறாரு. வீடு கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதற்கு 9ஆம் இடத்துல அதாவது 12ஆம் இடத்துல மறைகிறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இறையருள் கிடைக்காம செஞ்சு வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய லக்னாதிபதியான சூரியன் அந்த இடத்துல உச்சம் பெறாரு. அதே மாதிரி 11ஆம் அதிபதி குடும்பஸ்தான அதிபதியான புதன் சேர்க்க 10ஆம் அதிபதியோட சேர்க்கையும் அங்க இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இத வெளியே இருந்து யாரும் வந்து பண்ணல. உங்க சுற்று வட்டாரத்துல உங்க கூடவே இருக்கிறவங்க, உங்க குடும்பத்தை சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள், தந்தை வழி சார்ந்தவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நல்லா தெரியுதுங்க ஐயா. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன ஒரு இது அப்படின்னு சொன்னீங்கன்னா பொதுவா வந்து குலதெய்வம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளை நோக்கி ஓடி வரணும் சரிங்களா. அது நம்மளை நோக்கி வர்றதுக்கு நம்ம செய்ய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா தினம் தினம் நம்மளோட தலை வாசல் இருக்குல்ல அதுல ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு அதுல வந்து பச்சை கற்பூரம் ஏற்றி அந்த குலதெய்வத்தை நினைச்சு நீங்க வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கனாலே உங்களை நோக்கி ஏன்னா குடும்பஸ்தானம் உங்களுடைய தனஸ்தானம் 2ல கேது இருக்கு, அத குரு பாக்குறாரு. அதனால நீங்க வாசம் செய்யற குடும்பம் நடத்துற இடத்துல அகல் விளக்கு பச்சை கற்பூரம் தலைவாசல்ல வச்சு நீங்க உங்க குலதெய்வத்தை கூப்பிட்டா அது உங்களை நோக்கி ஓடி வந்துரும், யாராலையும் தடுக்க முடியாது. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. பல காலமா அப்படியே தான் இருக்குங்க. அது அப்பாவோட சொந்தம் அப்படின்னு சொல்லணும். என்னன்னா வந்து என் தந்தை வழி முப்பாட்டனார் வந்து அந்த தெய்வத்தெல்லாம் எனக்கு இந்த தெய்வம் வேண்டாம், ஊர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டாருங்க. ஆதி பூர்வீகத்துல இருந்து வெளியில வந்துட்டாருங்க. ஆதி பூர்வீகம் வேறங்க, நாங்க இப்ப இருக்கு எங்களுக்கு பூர்வீகம் சொல்ற இடம் வேற. அந்த தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு. நாங்களும் எங்க பாட்டா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம், ஒன்னும் முடியல. நானும் ஸ்டெப் எடுத்தா ஒரு மாசம் கோயிலுக்கு போக முடியும், அடுத்த 2 மாசம் கோயிலுக்கு போக முடியாது. என்னுடைய நீங்க சொன்னது போல எல்லாமும் எனக்கு இருக்கு, ஆனா எதையும் ஆக்சஸ் பண்ணி நான் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்குது. அதுதான் குலதெய்வம் உங்களை தேடி வரும்போது நீங்க குலதெய்வத்தை தேடி போகணும்னு நினைக்கிறீங்களா, அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. உங்க வீட்டுல நீங்க இருக்க இடத்துக்கு உங்க குலதெய்வம் உங்க குடும்பத்துக்கு அருள் செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. அத மாதிரி தனம் பொருள் எல்லாத்தையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க விநாயகர் வழிபாடு பிளஸ் வாசல்ல பச்சை கற்பூரம் ஏத்தி குலதெய்வத்தை கூப்பிடுங்க. என்னமா யூஸ் பண்றதுமா? பச்சை கற்பூரம், வெறும் பச்சை கற்பூரத்தை மட்டும் சட்டியில போட்டு இருக்கிறதாமா? வாசல்ல ஏத்தணும். ஏத்தி குலதெய்வமே என் வீட்டுக்குள்ள வா, என்ன இருந்தாலும் நீக்கி கொடு அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிடணும். சரிங்கம்மா, நல்லதுமா, நல்லதுமா, ரொம்ப நன்றிமா. ஒரு அருகம்புல் வச்சு விநாயகரையும் வழிபடுங்க சரிங்களா. சரிங்கம்மா, சரிங்கம்மா, சந்தோஷமா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அடுத்தவங்க கேளுங்க. சண்முககாந்தன் சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கங்க. அம்மா வணக்கங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. அம்மா எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கம்மா. அவங்க வழிபாட நோக்கி போறதுல எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கறது கேளுங்கம்மா. சரிங்க, பாத்து கடகம், விருச்சிகம்,
மீனம், கடகம், சிம்மம், கன்னி. கன்னியா லக்னம். ஐயா கன்னியா லக்னம் சரிங்களா? கன்னியா லக்னத்துக்கு 5ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான், மகரம், குலதெய்வம் சரிங்களா? 9ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வம். 9ஆம் வீடு வந்து மகாலட்சுமியோட வீடா இருந்து அவங்க செவ்வாயோட வீட்டுல போய் உட்கார்றதுனால, அதாவது அதாவது பெண் தெய்வம் பிளஸ் ஆண் தெய்வம் உங்களோட இஷ்ட தெய்வமா இருக்கணும் சரிங்களா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது செவ்வாயோட வீட்டுல போய் அவங்க உட்கார்றதுனால, செவ்வாயோட வீடா இருக்கிறதுனால, அங்க சூரியனும் இருக்கிறதுனால சிவன் பார்வதி நீங்க வழிபடுங்கய்யா. சரிங்கம்மா. அது வந்து உங்களுக்கு மேல அவங்கதான் உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. செவ்வாயோட வீடா இருக்கிறதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு 12ல மறைஞ்சிட்டாரு சரிங்களா? சரிங்களா? அதனால அந்த சுக்கிரன் அமர்ந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா அங்க சூரியன் உச்சம் பெறாரு. அதனால சிவன் பார்வதி வழிபாடு இருக்கும். சரிங்கம்மா. அது முன்னோர்கள் விட்டாங்கம்மா, வழிபட விட்டுட்டாங்க. அதுல ஜாதகத்துல பார்க்கும்போது அதுலயே தெரியுது உங்க முன்னோர்கள் வந்து அது விட்ட சாமி அப்படிங்கறத அந்த இடம் சுட்டி காட்டதான் செய்யுது. அதனால நீங்க சிவ பார்வதியை வழிபடுங்கய்யா, சரியாகும். சரிங்கம்மா. இன்னொரு கேள்விங்கம்மா. சொல்லுங்க ஐயா. ஐயா கட்டாக போதீங்கன்னா 3 நிமிடம் தான் இருக்கு. கீழே பூர்வீக 11 பேர் இருக்காங்க. அதனால கொஞ்சம் பூர்வீகத்தை ஒரே ஒரு கேள்விங்கய்யா. பூர்வீகத்தை விட்டு வந்து இப்ப நான் இங்க இருக்கேங்க, வெளியில இருக்கிறேங்கய்யா. இங்க நான் தொழில் செஞ்சா சிறப்பா வரும்னா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஐயா அதாவது நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டு சோழிய வந்து இதோட கலந்துட்டேன் சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய கடக லக்னத்துக்கு பூர்வ புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா சனியோட வீடு, அவர் 6ல தான் இருக்காரு சரிங்களா? சிம்ம லக்னத்துக்கு 5 வந்து குரு. ஐயா சாரி மன்னிக்கணும், நான் லக்னத்தை எடுத்துட்டேனா, அதனால அந்த கேள்விக்கு வந்து துல்லியமா பதில் உரைக்க இயலவில்லை, மன்னிக்கணும். ஏன்னா நீங்க கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் உரைத்தோடனே அந்த லக்னத்தை எடுத்து சோழி கூட உருட்டினாதான் அடுத்தது கரெக்டா கொண்டு வர முடியும். மன்னிக்கணும்யா. அதாவது அவருக்கு இப்போதைக்கு அதற்கான ஒரு குறைக்கல் தெரிவிக்கப்படல, இயற்கை வந்து பலன் உரைக்க விரும்பல, அதற்கான வழி விடல. அதுதான் உண்மை. அதாவது இங்க சொல்லிடுறேன், இன்னும் 4 நிமிடத்துல ஆட்டோமேட்டிக்கா லிங்க் கட் ஆயிடும். போடும்போது டைமரை போட்டுட்டோம். கட் ஆயிருச்சுன்னா யாரும் தவறா நினைக்காதீங்க. அடுத்தது சிலம்பரசன் அப்படிங்கிறவங்க போடுங்க. அம்மா 1 மணி நேரம் சொன்னாங்க, நான் 1.5 மணி நேரம் போட்டேன். அப்படி இருந்து இந்த சிறப்பரை வந்துச்சு. இப்ப நான் போய் எடிட் பண்ண பார்த்தேன், எடிட் பண்ண முடியல. அதனால அடுத்தது சிலம்பரசன் பேசுங்க. நன்றி. வணக்கம் சார். வணக்கம் மேடம். கேள்வியா சொல்லுங்க. வணக்கம் மேடம். பேபி எப்ப மேடம் வந்து இருக்கும்? எனக்கு பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. ஆமா ஆமா. உங்களுக்கு வந்து விழுந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னம் ஐயா சரிங்களா? கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 5 அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் இன்னைக்கு உட்கார்ந்துருக்க இடம் வந்து 9ஆம் இடம் சரிங்களா? 9ஆம் இடம் ராகு செவ்வாய் சம்பந்தம் இருக்குயா சரிங்களா? அதனால வந்து தடவை கர்ப்பப்பை பரிசோதனை செஞ்சு கொஞ்சம் IVF இல்ல IVU முறையில கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது. அதனால வந்து நீங்க டெஸ்ட் முறையில எடுக்க வேண்டியிருந்துச்சுன்னா இல்லைன்னா தனிப்பட்ட முறையில என்னோட வாட்ஸ்அப் பதிவுக்கு வந்து நம்ம குற்றப்பாவத்துக்கே தனியா ஆய்வு பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அத வந்து என்னோட தனிப்பதிவுல வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேபின்னு சொல்லுங்க. சந்தோஷம். நன்றி. மலர்கொடி அவங்க அடுத்தது பேசுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம்மா. என்னோட மகளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம். சந்தோஷமா. பாத்துருவோமா? எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேக்குறேன். அம்மாவுக்கு விழுந்திருக்கிறது வந்து ரிஷப லக்னம் பாத்துக்கோங்க. ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. சோ 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பாப்பாவோட திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து சர்ப்பதோஷம் செவ்வாய் தோஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ராகு செவ்வாய் சம்பந்தப்படுறதுனால வந்து குழந்தைக்கு வந்து ஒரு 23-24 வயதுலதான் நீங்க வரன் பார்க்கணும் சரிங்களா? குழந்தைக்கு தற்போது எத்தனை வயது அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. அதனால 26 ஆறுது. அப்ப காலதாமத திருமணங்கிறத பிரசனம் கரெக்டா சொல்லுதா சரிங்களா? அதனால காலதாமத திருமணம் வந்து குழந்தைக்கு நல்லது.
அவளோட ஜாதகப்படி வந்து என்னென்ன தோஷம் இருக்குன்னு பார்த்து சரியான வரனை சேர்த்து வச்சீங்கன்னா அவளோட இல்வாழ்க்கை வந்து சுபமா இருக்கும். எப்ப திருமணம் நடக்கும்? அதாவது அவளுக்கு திருமண வாய்ப்பு இப்ப வந்துருச்சுமா. ஏன்னு கேட்டீங்கன்னா அவளோட லக்னத்தை இப்ப குரு பாக்குறாரு. சரிங்களா? அவளோட லக்னத்தை இப்ப குரு பாக்குறதுனால இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ள திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேற்கொண்டு ஜாதக படி பாக்கணும்னா தனிப்பட்ட பதிவுல வாங்கம்மா. தனியா பாக்குறதுக்கு 200 ரூபாய் மட்டும்தான் ஜாதகம். என்ன டேட் நம்ம எடுத்து கொடுத்துருவோம். சரிங்களாமா? சந்தோஷம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடுத்தது பாலமுருகன். பாலமுருகன் அவர்களுக்காக சோழி விட்டுட்டு இருக்கேன். ஐயா கேள்விகளை நீங்க சொல்லலாம். ஹலோ, கேக்குதுங்களா? சொல்லுங்கய்யா, உங்க கேள்வி என்ன? எங்களுக்கு பணம் கொடுத்து இடம் கொஞ்சம் இழுபறியாவே இருக்குதுங்க. ஐயா சத்தமா பேசுங்க. கேக்குதுங்களா? ஐயாவுக்கு பணம் கொடுத்து அந்த பணம் வருவதில் இழுபறியா இருக்கு அப்படிங்கறது ஐயாவோட கேள்வி. ஐயாவோட லக்னத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மாந்தி உட்காடுறாங்க. சரிங்களா? லக்னத்திலேயே மாந்தி உட்கார்றது வந்து ஒரு சிறப்பான அமைவு கிடையாது. அதே மாதிரி தனஸ்தான அதிபதியும் லக்னத்துக்கு 6ல மறைகிறாங்க. அதனால இப்போதைக்கு அந்த பணம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. லக்னத்துல மாந்தி உட்கார்ந்தாலும் ஐயாவோட 12ஆம் அதிபதி, அதாவது 12 பணம், சரிங்களா? போட்ட பணம் 12க்குரியவர் வந்து பாத்தீங்கன்னா புதன். அவரும் லக்னத்துக்கு 6ல தான் போய் மறைஞ்சிருக்காரு. சரிங்களா? 11ஆம் அதிபதி அவர் கூடயே சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. என்னோட இது என்னன்னா, நீங்க பணம் போட்டது தெரிஞ்சே போட்டீங்களா இல்ல சொந்த பந்தத்துக்குள்ள போட்டீங்களா, எதுல போட்டீங்கிறது தெளிவா எனக்கு சொல்லணும். அவங்க வந்து இடம் எழுதி தரேன்னு இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க 5 வருஷமா. நாங்களும் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறோம். கேட்கல. அவங்க 5 வருடமா பணம் தரேன்னு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இடம் எழுதி தரேன்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இடம் எப்ப எழுதி கொடுப்பாங்க? ஐயா மனை சம்பந்தமா அவங்க சொல்றது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. சரிங்களா? உண்மையா அப்படின்னு கேட்டா இங்க லக்னத்துல மாந்தி உட்கார்றது. அதனால வந்து இப்போதைக்கு வந்து இந்த பிரச்சனைகள்ல வந்து அவங்க சொல்றதுல பொய் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதனால வந்து அது கொஞ்சம் கால தாமதம் தான் ஆகுமே தவிர அவங்க எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தெரியல. பிரசன்னம் வந்து எழுதி கொடுப்பாங்கங்கிறத சொல்லல. சரிங்கம்மா. அடுத்த கேள்வி, பொண்ணுக்கு எப்போ கல்யாணம்? உங்க பொண்ணுக்கு வந்து 5ஆம் இடம், உங்களோட லக்னத்துல இருந்து 5ஆம் இடம் லக்னம் போட்டோம்னா வந்து பாத்தீங்களா கும்ப லக்னம் வருது. கும்ப லக்னத்துக்கு 7க்குரிய சூரிய பகவான் வந்து உச்சமா உட்கார்ந்து இருக்காரு. சரிங்களா? 7க்குரிய சூரிய பகவான் உச்சமா உட்கார்ந்து இருக்காரு. இந்த 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எந்த கிரகமும் இல்ல. 7 லக்னத்துல இருந்து சனியே பாக்குறாரு. சரிங்களா? அதனால வந்து சனி பார்த்தாலே வந்து கொஞ்சம் லக்னாதிபதியா இருந்தாலுமே சனி பார்க்கும்போது அங்க தாமத திருமணம் அப்படின்னு தான் சொல்லுது. இங்க வந்து சுபர்களோட பார்வைகள் எதுவுமே இல்ல. அதனால இப்போதைக்கு நீங்க கேட்ட 2 கேள்விக்குமே தாமதமான பதில் தாங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.